வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய்ச் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய இந்த சிந்தனை நமக்கு ஒரு சீர்திருத்த சிந்தனையாக கூட அமையலாம். நோக்கம், காலம் காலமாக சிலவற்றை நாம் முழுமையாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தவறு கிடையாது. அதில் உள்ள கருத்துக்களை உள்வாங்கி சிந்திக்க சிந்திக்க நாம் கொண்டுள்ள அந்த நம்பிக்கை சரியாதுதானா, தொடர்ந்து அந்த நம்பிக்கையோடு வாழலாமா, அல்லது மாற்றம் கொண்டு வரலாம் என்றால் என்ன மாதிரி மாற்றம் கொண்டு வரலாம், இதை சார்ந்த ஒரு கருத்து பரிமாற்றம் தான் இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கணும். தலைப்பு பரிகாரங்கள் என்று சொல்லி, பொதுவாக பரிகாரங்கள் எங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை? ஜோதிடத்திலும் பக்தி மார்க்கத்திலும். ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு அதை பற்றி விளக்கம் முழுமையாக தெரியும். என்ன நோக்கம்? நம்மை மீறிய ஒரு சக்தி நாம துன்பப்படும் போது அவற்றை நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக ஒரு ஊன்றுகோலாக அதை பயன்படுத்தி சொல்லிக் கொடுத்திருக்காங்க. சரி தவறு என்ற விவாதம் என்பது வேறு. இதே பரிகாரங்களை நம்முடைய சுவாமியினுடைய கோணத்திலே அவர் எப்படி அதை இணைத்து சொல்கின்றார் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளவிருக்கும். அதாவது, மனிதன் வாழும்போது அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு செயல்களை தூண்டப்படுகின்றான். அது நல்லதாக முடிகின்றது, தீயதாக முடிகின்றது. சுவாமி சொல்லும் போது, எந்த ஜீவனுக்கும் அறிவிற்கும் உடலுக்கும் அந்த சமயத்தில் தேவையாய் பொருத்தமாய் வந்த அனுபவம் இன்பமாம். அந்தந்த சமயம், அந்தந்த சூழல், அந்த சமயத்தில் தேவையாய் பொருத்தமாய் வந்த அனுபவம் இன்பமாம். ஆனால் எங்கே விழிப்பு நிலை வேண்டும்? பின்விளைவை சிந்திக்க. தீங்கற்றது எனில் அது உயர்வாம். இதுதான் அடிப்படை. ஆக எந்த செயல் செய்தாலும் பின்விளைவை கணித்து செய்யக்கூடிய பக்குவத்திலே, அதாவது விழிப்பிலே இருந்து கொண்டு செய்தோம் என்றால், நாம இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த துன்பங்கள், பரிகாரங்கள் சொல்றோம் பாருங்க, இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஆக தூய்மை என்பது அப்படி இல்லாமல் போவதற்கு என்ன காரணங்கள்? நாம் மட்டும் காரணம் கிடையாது. காலம் காலமாக சந்ததி மூலமாக வழி வழியாக ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. விலங்கினத்திலிருந்து தொடங்கி இதுகாலம் நமக்குள்ளாக உள்ள பதிவுகள் எந்த சமயத்திலே எப்படி வெளிப்பட்டு அதன் காரணமாக துன்பத்திற்கு ஆளாகின்றோம் என்று நினைக்கும் போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக, சிலவற்றிற்கு விடை தெரியாமல் குழம்பிக் கொள்ளக்கூடிய அளவிலே வாழ்க்கையை நாம கண்டிருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். ஆக இதற்கெல்லாம் என்ன தீர்வு? எப்படி தீர்வு கொண்டு வரலாம்? சுவாமி சொல்லப்பட்ட பரிகாரங்கள் என்பது எப்படி அது கொண்டு வந்து இணைக்கிறார்? மனிதனுக்கு வாழ்க்கை முறையிலே முக்கியமாக 4 விதமான நலம், ஹெல்த் என்று சொல்லக்கூடிய தேவை. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோசியல் ஹெல்த், அதற்கும் மேலாக ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். உடல் நலம், மனநலம், சமுதாய நலம், அதற்கும் மேலாக ஆன்மீகம் சார்ந்த நலம். அது என்ன ஆன்மீகம் சார்ந்தது? அந்த ஆன்மீகம் சார்ந்த நலம் தான் எல்லாவற்றுக்கும் முத்தாய். அது இருந்தது என்றால் மற்ற 3ஐயுமே நம்மால் மிக எளிதாக எதிர்கொள்ள முடியும். ஏனெனில் இந்த மனிதன் உலகத்திற்கு வந்த போதே, மனித இனம் என்று வரும்போதே, ஜீவன்களுக்கும் உயிர் உண்டு, எல்லா ஜீவன் விலங்குகளுக்கும் உயிர் உண்டு. ஆனால் பகுத்தறிவு என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு அற்புதமான ஒரு நிலையை கொண்டு வந்த மனிதன், 6வது அறிவு, அந்த மனிதனுக்குத்தான்
தீது நலம் காரணங்கள் உணரும் யூக நல்லாற்றல் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால்தான் நலம் தீது என்று சொல்லும் போது இது பாவம் இது புண்ணியம் என்று மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும், விலங்குக்கு பொருந்தாது. ஏனெனில் இயற்கை சார்ந்து வாழ்வது என்பார் சுவாமிஜி. அது செய்வதில்லாமல் இயற்கை சமாளித்துக் கொண்டு சரி செய்து கொள்கின்றது. ஆக நலம் தீது காரணங்கள் உணரும் யூக நல்லாற்றல் எனும் ஆறாம் அறிவு நிலம் மீது மாந்தர்க்கே உரித்ததாம். இதனால் நிறைவொழுக்கம் ஞானம் இவை மனிதர்க்கேயாம். இதைத்தான் இன்றைய கவிதையில் கூட நாம் பார்த்தோம். தீய வினைப்பதிவோடு தீர்த்தி போக்கி ஆக என்ன செய்ய வேண்டும்? நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் காக்க வேண்டும் என்றால் விழிப்பு நிலையிலே பிறருக்கு துன்பம் தராமல் வாழ வேண்டும். சுவாமி சொல்லக்கூடிய முதல் பரிகாரம் எதுங்க? துன்பம் தராதல் இருத்தல் முதல் பரிகாரம். இரண்டாவது துன்பப்படுவோர்க்கு உதவுதல். மிக எளிமையாக சுவாமி சொல்லிக் கொடுத்திருக்கு. பிறகு துன்பம் தரக்கூடாது, துன்பப்படுவோருக்கு உதவ வேண்டும். ஆக மேல் பதிவு என்ற முறையிலே இதுக்கு முன்பாக என்னவெல்லாம் இருந்தது என்று தேடிக்கொண்டு போவதை விட இந்த ஆகாமிய கர்மம் மேல் பதிவு என்ற முறையிலே நல்லவற்றை செய்து கொண்டே வரும்போது தீயது எதுவாக இருந்தாலும் காலத்தாலே மறைந்து போகும். அது மறைந்து போகும் என்று சொல்ல வார்த்தையை விட அது வெளிப்படாமல் பார்த்து கொள்ள முடியும். ஏனெனில் நமக்குள் சேர்ந்த பதிவுகள் பதிந்தது இடம் காலம் நோக்கம் தொடர்பு கொள்ளும் பொருள் திறமைக்கேற்றவாறு பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். எப்பொழுது எப்படி வெளிப்படும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த விழிப்பு நிலை, அதற்காக தான் சுவாமி என்ன செய்கின்றார்? மனதிற்கு ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த மனதை கொண்டு ஆகாய கர்ம வினைகளை சரிபார்த்துக் கொள்ளும் போது என்னவாகும்? நிச்சயமாக பரிகாரம் தேடி போக வேண்டிய வெளிப்புறத்திலே தேடி போக வேண்டிய அவசியமே இல்லாமல் நமக்குள்ளாவே நாம் பரிகாரம் தேடிக்கொள்ள முடியும். அதைத்தான் இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கின்றோம். ஆக இந்த மனிதனுக்கு தேவையான இந்த 4 நலன்கள், உடல்நலம், மனநலம், அதற்கு மேலாக சமுதாய நலம் அல்லது நட்பு நலம், ஆன்மீக நலம். ஆக ஆன்மீகம் சார்ந்து சொல்லி பார்க்கும்போது என்னவென்றால் இறைவனை பற்றி, கடவுளை பற்றி, ஆண்டவனை பற்றி தெரிந்து கொள்ளுதல். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் இறைவனை வழிபடும் போது அல்லது கடவுளை வழிபடும் போது அல்லது ஆண்டவனை வழிபடும் போது வேண்டும்போது என்ன வேண்டுகின்றார்கள்? உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும். அதற்காக வார்த்தை பயன்படுத்தணும். நாம் சொல்கின்ற வாழ்க வளமுடன், நல்லது செய்தாலும் வாழ்க வளமுடன், தீய செய்தாலும் வாழ்க வளமுடன் வாழ்த்துகின்றோம். சிலர் சந்தோஷம் சந்தோஷம் சொல்லுவாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா சமாதானம் சொல்லுவாங்க. நோக்கம் என்னங்க? மனிதன் நிறைவாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதற்கு என்ன காரணம், என்ன வழிகள்? அதைத்தான் எல்லா ஆன்மீக துறைகளுமே சொல்லி வருகின்றன. ஆக மனிதன் படைக்கப்படும் போது, 6வது சொன்னாலேயே, படைக்கப்படும் போது அவனுக்கு 2 விதமான ஆற்றல்களோடு தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று அறிவு, 2வது உணர்வு. அறிவு மேம்பாடு குறையே கிடையாது, அற்புதமான வளர்ச்சி என்பது உண்டு. காலங்காலமாக அந்த அறிவாட்சி தரத்தை பார்த்து கொண்டு வந்தோம் என்றால் அளப்பரிய மாற்றங்கள். இதற்கு முன்பாக வாழ்ந்த அந்த ஒரு மக்களுக்கும் இப்பொழுதோடு மக்களுக்கும் உண்டான அறிவாட்சி தரத்திலே வேறுபாடு எங்கேயோ போயிருக்கு. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உடற்கூறு பற்றி சொல்லும் போது அந்த மூளை பகுதியே அவங்க விஞ்ஞானத்திலே பலவாறாக பிரித்துக் கொள்வார்கள். அது மெடிக்கல். பொதுவாக சொல்லும் போது அந்த மூளை பகுதியை 2ஆக பிரித்துக் கொள்வோம், மேல் பகுதி, கீழ்ப்பகுதி. அப்ப அந்த மேல் பகுதி என்று சொல்லக்கூடிய அறிவு சார்ந்தது. பொருளை தேடுவதற்காக அந்த அறிவியலை எப்படி மேம்படுத்திக் கொள்ள முடியும், எப்படி பொருளை தேடிக்கொள்ள முடியும் என்று அறிவு சார்ந்த ஒரு அந்த நிலை அந்த மேல் மூளை என்று சொல்லக்கூடியது. அந்த கீழ்மூளை, அடிமூளை என்று சொல்லக்கூடியது உணர்வு சார்ந்தது. இப்படி நினைந்து பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. பொருளாதாரத்திலே எவ்வளவோ மேலே உச்சத்திற்கு போயிருக்கின்றோம், அறிவாட்சி தரத்திலே அருமையாக சென்றிருக்கின்றோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த கீழ்மூளை உணர்வு ரீதியாக பார்க்கும்போது அந்த பற்று பாசம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. உதாரணம், இந்த காலத்திலே முதியோர் இல்லங்கள், அநாதை இல்லங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகின்றன. அறிவாட்சி தரம் உயர்ந்திருக்கு, பொருளாதாரம் மேம்பட்டிருக்கு. ஆனால் தொடர்பு இல்லாமல் இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கின்றன. இதற்கு ஒரு நடந்த நிகழ்வை பரிமாறிக்கொள்ளும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க நாட்டிலே கோதுமை விளைச்சல் ஒரு காலத்திலே அளவுக்கு அதிகமாக இருந்தது. அந்த குறிப்பிட்ட ஆண்டு அந்த கோதுமை விளைச்சல் அபரிதமாக இருந்தது. ஒரு பக்கத்திலே
எத்தியோப்பியா போன்ற நாடுகளிலே ஒருவேளை உணவு இல்லாமல் குழந்தைகள் வறுமையால் பட்டினியால் இறந்து கொண்டிருந்தார்கள். இது ரெண்டையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப அமெரிக்க நாட்டிலே விளைந்த அந்த உபரியாக உள்ள கோதுமையை எங்கே தேவையோ அங்கே தர வேண்டும் என்பது உணர்வு. வறுமையால் துன்பப்பட்டு இறந்து கொண்டிருக்காங்க இந்த குழந்தைகள். சோ அவர்களுக்கு தர வேண்டும், தந்து உதவ வேண்டும் என்பது அந்த உணர்வு இருந்தால் வந்திருக்கும். ஆனால் என்ன நடந்தது? இந்த அமெரிக்க நாட்டிலே படித்த விற்பனர்கள், இன்டலெக்சுவல்ஸ், அறிவியலை மேன்மை அடைந்தவர்கள் என்ன உட்கார்ந்து குழு கூடி திட்டமிட்டு என்ன தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க? இந்த விளைச்சல் இந்த அளவுக்கு வந்ததை நம்முடைய வியாபாரத்திற்கு மார்க்கெட்ல கொண்டு வந்த அந்த கோதுமையுடைய விலை வீழ்ச்சி அடைந்து போகும். அதனால ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொண்டு சென்று கடலிலே கொட்டி விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். நினைந்து பாருங்க, அறிவு மேம்பட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் உணர்வு என்ன ஆயிடுச்சுங்க? காணாமல் போய்விட்டது. அதனாலதான் அறிவு மேம்படுவது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த உணர்வு கூட இருக்க வேண்டும். அப்படி இருந்ததென்றால் நிச்சயமாக தவறான செயல் செய்ய மாட்டோம். பின்பு இப்போ நாம் தேடி போற பாருங்க, பரிகாரங்கள் தேடி போவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். இதை மனதில் வைத்துக் கொள்வோம். பரிகாரங்கள் நிறைய உண்டு, நமக்கு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம், செய்து வருகின்றோம், நிறைய பேர் அதை பின்பற்றி வருகின்றார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே மனம் சார்ந்தது என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் என்னுடைய தலைப்பு. சோ உடல் ஆரோக்கியம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு அதற்காக தேடி என்னவெல்லாம் அமைப்புகள் நமக்கு தெரியும். அது ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா, இந்த வைத்தியத்துறை சிகிச்சை முறை சொல்ற பாருங்க, அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். ஒரு முறை வேடிக்கையாக அதை போட்டு பார்க்கணும். அலோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இதெல்லாம் வைத்தியத்தில் வந்து கொண்டே இருக்கு. அதற்கு அதுவும் போதல. அதுக்கு மேல அந்த ஹோமியோபதியில ஒரு கிளை என்பது உண்டு, மலர் மருத்துவம் சொல்வாங்க. இத்தனை இருந்தும் போதல. அப்ப என்ன செய்தாங்க? இந்த பஞ்சபூதங்களை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ஒரு வைத்திய முறை, மண் குளியல் சொல்லுவோம், நீராவி குளியல் சொல்லுவோம் இல்லையா? அதே போல இயற்கை வாழை இலை, அதை வைத்துக் கொண்டு சில சிகிச்சை முறைகள். அதற்கும் மேலாக ஆட்டோ யூரின் தெராபி என்று சொல்லக்கூடிய ஒன்று, ஏயூட்டின்னு சொல்வார்கள். இப்படியே அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. இத்தனை இருந்து கூட மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியாத சூழ்நிலை. அப்போ அதற்கு மேல என்ன நினைக்க என்ன வருதுங்க? வேற எதன் வழி இருக்கின்றதா? எத்தை தின்னால் பித்தம் தெளியும் நிலைதானே, உடல்நிலை சரியில்லை என்றார். அப்ப என்ன செய்தார்கள்? இந்த வைத்திய முறையை தாண்டி பெயரை மாற்றிக் கொள்ளுதல், நேமாலஜி, நியூமராலஜி, அப்புறம் அந்த நட்சத்திரம் அது போல கல்லு போட்டுக்கொள்ள ஜெமாலஜின்னு சொல்லக்கூடியது, பின்பு கையெழுத்து போடக்கூடியதை மாற்றிக்கொண்டு செய்தவங்களும் உங்களுக்கு நேரம் நன்றாக சொல்லப்பட்ட ஒரு கருத்துக்கள், இப்படி நிறைய போய்கொண்டே இருக்கு. இவையும் தாண்டி வைத்திய முறையும் சரியா வரல, இயற்கை வைத்தியம் சரியா வரல. இது போல இந்த ஒரு முறைகள் எதுங்க? இந்த கற்களை பயன்படுத்துதல், பெயரை மாற்றுதல், இதுவும் சரியா வரல. ஏன்னா எல்லோருக்கும் எல்லாம் பொருந்தும் சொல்ல முடியாது. கடைசியாக அந்த நேர்த்திக்கடன், இறைவனுடன் சென்று இது எல்லாம் எனக்கு கிடைத்தால் இதெல்லாம் செய்து வந்தால் இப்படி நான் நேர்த்தி செய்கிறேன் சொல்லி இறைவனோடு ஒரு, இந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, டீல் என்று சொல்லக்கூடியது தவறான வார்த்தை தான். ஆக அந்த இறைவனிடம் கெஞ்சி மன்றாடி இவையெல்லாம் எனக்கு கிடைத்தால், பையனுக்கு வேலை கிடைத்தால் இது செய்கிறேன், பெண்ணுக்கு திருமணம் கூடி சீக்கிரம் வந்தால் இது செய்கிறேன், இல்ல வீட்டில யாருக்கான உடம்பு சரியில்லை என்றால் அதற்கு வணங்கிக் கொள்ளுதல், இல்ல குடும்பத்தில் ஏதேனும் ஒரு ஒரு கேஸ் வைத்துக் கொள்வோம், நீதித்துறையில இருக்கு, கோர்ட்ல இருக்கு, அது சரியாக வேண்டும், சொத்து தகராறு சொல்லக்கூடியது என்று இதற்கெல்லாம் ஒரு பரிகாரம் என்ற முறையில இதெல்லாம் செய்தால் உங்களுக்கு இதை செய்கின்றேன் என்று இறைவனிடம் சென்று அவரோடு கொஞ்சம் பேசி, இது சில பேர் என்ன செய்வாங்க, இறைவன் அந்த நேர்த்திக்கடன் என்பதை முன்னும் செய்வது உண்டு, முடித்த பின்னும் செய்வது உண்டு. இன் ஆன்டிசிபேஷன், கடவுள் நம்மை நிச்சயமா காப்பாற்றுவதற்காக அதை எதிர்பார்த்து செய்யக்கூடிய முறைகளும் உண்டு. இது தவறுன்னு சொல்ல வரல, இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது. சுவாமிஜி எங்க ஒன்று செய்கிறாருங்க, எல்லாமே நம்பிக்கை சார்ந்தது. இப்ப நான் ஒரு இறைவன் சென்று விரைஞ்சுகின்றேன், என்ன நம்பிக்கை? இறைவன் என்னை காப்பாற்றுவார். நான் எந்த ஒரு நோக்கத்தோடு சென்று வணங்குகின்றேனோ அந்த வணக்கத்தை அதாவது என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் வகையாக கடவுள் என்னோடு இருப்பார் என்ற நம்பிக்கை. ஆக நம்பிக்கை எது மூலதனம்? மனம்தான் மூலதனம். ஆக மனம் என்பது என்ன?
அறிவுதான் மனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அறிவு என்பது என்ன? இறைதான் அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் சொன்னார் சுவாமிஜி. ஆக இறையாற்றலே அறிவாக இருந்து அறிவின் படத்தில் மனமாகி கொண்டிருக்கின்றது. சோ மனதின் மறுமுனை தெய்வம் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த இறைவனே மனமாக இருக்கின்றான். அந்த இறையாற்றல் நமக்குள்ளாக மனமாக இருக்கும்போது எங்கே தடுமாறுகின்றோம்? விழிப்பு நிலை அற்ற நிலையிலே. அந்த விழிப்பு நிலை கொண்டு வருவதற்குத்தான் சுவாமி என்ன கொண்டு வந்தார்? முதல்ல தவத்தை கொடுத்தார். ஆக தவத்தை தந்து அலைந்து கொண்டே உள்ள மனமானது அமைதிக்கு திரும்பும் போது நம்முடைய செயல்களிலே தூய்மை. எதனால்? விழிப்பு நிலை காரணமாக. வார்த்தைகளிலே தூய்மை, பிற மனதை புண்படுத்தக்கூடிய தன்மை இயல்பாக வந்துவிடும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும்போது நாம தேடி செல்லக்கூடிய வெளியே சென்று தேடுறோம் பாருங்க, அதை விட்டு அகம் நோக்கி திரும்புகின்றோம். நான் என்பது அறிவு, சுத்த வழி மெய்ப்பொருள். ஆக இறைநிலை என்பது உயிர் மையத்திலே அறிவாக இருந்து கொண்டு அந்த அறிவு மனமாக இயங்கும் போது அந்த மனதை வைத்துக் கொண்டு விழிப்பு நிலை எந்த செயல் செய்தாலும் தனக்கும் பிறருக்கும் துன்பமில்லாமல் வாழக்கூடிய செய்யக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் போது அந்த வினைப்பதிவு சொன்ன பாருங்க, தீவினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவில் விழிப்பில் நிலைத்து என்றும். இது இன்றைக்கு நாளை கிடையாதுங்க, எப்பொழுதுமே விழிப்பு நிலை. தூயவனை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்வு செய்யும். இதுதான் அடிப்படை. அப்ப என்ன வேணுங்க? மாயமனும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உலக எல்லா உயிர்க்கும் துன்பம் நீக்கும் நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் தீக்கும். அதுதான் வேண்டும். அப்ப அந்த நேயம் என்பதுங்க அதான் உணர்வு என்று சொல்லக்கூடியது. ஆக அந்த உணர்வு எப்படி வருங்க? என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ளும் போது, ஒரு செயல் செய்யும் போது அதுக்கு அதனால் எனக்கு துன்பம் வருகின்றது என்றால், அதே போல இந்த செயல் இந்த வார்த்தை பிறருக்கு துன்புறுத்தும் என்ற உண்மை தெரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக தவறான வார்த்தை, புண்படும் வார்த்தை பயன்படுத்த மாட்டேன். ஆக இப்படி இருந்து வைத்துக் கொள்வோம், என்னவாகும்? வாழ்க்கை முறை என்பது இயல்பாக மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கும். எங்கெல்லாம் தடம் மாறுகின்றது நம்முடைய பழைய பதிவுகள் மூலமாக அந்த பதிவுகளை இனம் கண்டு கொண்டு தேடிக்கொண்டு செல்வதை விட சுவாமி சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் எதுங்க? பிறகு துன்பம் தரக்கூடாது, இரண்டொழுக்க பண்பாடில்லை முதல் பகுதி. இரண்டாவது, துன்பத்தை போக்க வேண்டும். இந்த பரிகாரம் முதன்மையான பரிகாரம். மற்ற பரிகாரம் அப்புறம் சொல்றேன். ஆக எனக்குள்ளாக ஏற்பட்ட இந்த பதிவுகளை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நான் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றத்திற்குண்டான வழியை தந்தவர் தான் சுவாமிஜி வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அதை மிக எளிமையாக நம்மால் பின்பற்ற முடியும். இதில் எந்த விதமான கட்டுப்பாடு என்பது விதிமுறை என்பது கிடையாது. வெரி சிம்பிள். உணர்ந்து வாழ்தல், அதாவது எதிர்பார்ப்பு இன்றி என்னை உணர்ந்து வாழக்கூடிய பக்குவம் எனக்குள்ளாக வரும்போது நிச்சயமாக எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தவறு செய்ய மாட்டேன். அப்படி தவறு செய்யாத போது எனக்குள்ளாக தீயவனை பதிவு பதியாது. ஏனெனில் அந்த பதிவு ஏற்பட்டு விட்டது என்றால் நாம் அதை வெளிப்படுத்தவில்லை என்றாலும் அந்த இடம் நோக்கம் காலம் அதுக்கு ஏற்றவாறு மீண்டும் பிரதிபலிக்கும் போது அந்த தவறை செய்ய தூண்டப்படுகின்றோம். அப்ப சுவாமிஜி என்ன சொன்னாருங்க? எந்த அலை நீளத்திலே ஒரு செயலை செய்து ஒன்று தனக்குள்ளாக பதிவாகின்றதோ மீண்டும் அதே அலை நீளம், மனைக்க வேகம், அலை நீளம், அந்த நீளம் போகும்போதுதான் அது மீண்டும் பிரதிபலிக்க ஆரம்பிக்கின்றது. அப்ப கோப உணர்விலே ஒரு தவறு செய்கின்றோம், ஒரு வார்த்தை பயன்படுத்துகின்றோம், அதனால மனது புண்படுகின்றது, அது நமக்குள்ளாக பதிந்து போனது. மீண்டும் அந்த உணர்ச்சியிலே போகும்போதுதான் அது மீண்டும் பிரதிபலிக்கும். அப்படி பிரதிபலிக்க கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த நிலை எதுங்க? உணர்ச்சியிலிருந்து நமக்கு அமைதிக்கு வர வேண்டும். அப்படி அமைதிக்கு வரும்போது அந்த உணர்ச்சியில என்ன செய்தோமோ அது பிரதிபலிக்காமல் நம்மால் பார்த்து கொள்ள முடிகின்றது. அதனாலதான் சுவாமிஜி தவத்தை கொண்டு வந்தார். ஆக தவம் செய்து கொண்டே வரும்போது என்னவாகும்? உணர்ச்சி நிலையிலே அந்த அலை நீளத்திலே செய்த செயல்கள் மீண்டும் பிரதிபலிக்காமல் பார்த்து கொள்ளும் போது நிச்சயமாக தீய செயல்கள் செய்ய மாட்டோம். எப்பொழுதும் விழிப்புல இருந்து கொண்டே இருப்போம். இதனாலதான் சுவாமிஜி இறைவனே நமக்குள்ளாக அறிவாக மனமாக இருப்பதனாலே அந்த மனதை வைத்துக் கொண்டு மனதிற்கு மூலமாக உயிரை கவனித்து உயிர் மையத்தில் உள்ள அறிவை உணர்ந்து அது எது தெரிந்து இறையே உயிராக அறிவாக மனமாக தெரிந்து கொண்டு வாழும்போது முழுமையாக அந்த ஒரு விழிப்புல இருக்கும் நம்மால் முடியும் என்பதற்காக தான் சுவாமி இந்த கருத்தை கொண்டு வந்து வைத்தார். அப்ப முதல் பரிகாரம் என்னங்க? பிறருக்கு துன்பம் தரக்கூடாது. இரண்டாவது, பிற துன்பத்தை போக்க வேண்டும். இரண்டொழுக்க பண்பாடு. எனக்குள்ள ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன என்ன பிரச்சனைங்க? ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இதில் ஏற்படக்கூடிய குறைபாடு. அதுக்கு என்ன காரணங்க? வழி வழியாக வந்த பதிவுகள். ஆக அந்த பாடி கான்ஸ்டியூஷன், உடல் வாகுன்னு சொல்லுவாங்க.
சோ பெற்றோர் மூலமாக மூதை மூலம் அந்த பதிவுகள் எனக்குள்ளாக இருப்பதனாலே என்னுடைய உடல் ரீதியாக ரத்த ஓட்டம் காற்றோட்டம் உயர்வோட தடைகள் என்பது எனக்கு நோயாக வருகின்றது. அப்ப அதை போக்கிக் கொள்ள உடனே என்ன செய்ய வேண்டும்? மேல் பதிவாக உடற்பயிற்சி, இது ஒரு பரிகாரம். ஆக இந்த உடல் நலத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? ரத்தம் காற்று வெப்பம் இந்த ஓட்டத்தை எந்த தடை ஏற்பட்டாலும் அதை சமன் செய்து கொள்ள வேண்டும். அதை தடை போக்கிக் கொள்ளக்கூடிய பயிற்சி முறை தான் சுவாமி சொல்லிக் கொடுத்த எளிமுறை உடற்பயிற்சி முறை. அவற்றை செய்து கொண்டே வரும்போது மேல் பதிவு என்ற முறையிலே அந்த பழைய பதிவு காரணமாக எனக்கு உடல் துன்பம் வந்தால் கூட போக்கிக் கொள்ளுடைய பக்கம் எனக்குள்ள ஏற்பட்டு போகும். உடனே ஒரு கேள்வி வரும், அப்ப உடற்பயிற்சி பண்ணா நமக்கு நோயே வராதா என்றால் வரும். ஆனால் மிக எளிதாக அதை விட்டு வெளியே வர முடியும், மிக சீக்கிரம் குணப்படுத்திக் கொள்ள முடியும். ஏனெனில் நாம செய்யக்கூடிய பயிற்சி முறை பரிகாரம் சொல்றோமே, இந்த உடற்பயிற்சி முறை நமக்கு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது. இரண்டாவது பரிகாரம் மனதிற்கு உண்டானது. சோ மனதிலே குழப்பங்கள் ஏற்படுகின்றன. என்ன காரணங்க? நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய சூழ்நிலை நிறைய உண்டு. ஆக அந்த மனமானது உணர்ச்சி நிலையிலிருந்து, அதாவது எதிர்பார்ப்பின்றி வாழக்கூடிய பக்குவம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனதிற்கு ஒரு பயிற்சி தர வேண்டும். அந்த மனதிற்கு தரக்கூடிய பயிற்சி தான் இரண்டாவது பரிகாரம், தவம். அதை தொடர்ந்து வரக்கூடிய அகத்தாய்வு, இது இரண்டாவது பரிகாரம். மூன்றாவது இந்த உயிருக்கு உண்டான பயிற்சி முறை, காய்கள் சொல்லக்கூடியது. என்ன செய்கின்றோம்? உடலிலே உள்ள வித்து குழம்பினை பதங்கப்படுத்தி அதிலிருந்து எட்டாவது தாதுவான ஓஜஸை பிரித்தெடுத்து உடல்வு பாய்ச்சி கொண்டு உடலிலே உள்ள ஜீவகாந்த திரிவை அதிகரித்துக் கொள்கின்றோம். அருமையான ஒரு அமைப்பு சுவாமி சொல்லிக் கொடுத்தது. ஆக அந்த ஜீவகாந்த திரிவினை அதிகரித்துக் கொள்ளும் போது என்னவாகும்? உடல் ரீதியாக மன ரீதியாக எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால் உடலும் நன்றாக இருக்கும், மனமும் நன்றாக இருக்கும். ஆக உயிருக்கு உண்டான பரிகாரம் தான் மூன்றாவது காயகல்பம். இப்ப நினைத்து பாருங்க, இதை விட பரிகாரங்கள் வேறு கிடைக்கும். மற்றதெல்லாமே புறச்சடங்கு. யோகத்திற்கும் யாகத்திற்கும் வேறுபாடு நமக்கு தெரியும். யாகம் என்பது புறச்சடங்கு, வெளிப்புறத்திலே அக்னிகுண்டம் வைத்து சில மந்திர உச்சாரணம் செய்து பொருட்களை போட்டு செய்யக்கூடியது அது யாகம். இது யோகம், அகச்சடங்கு, நமக்குள் நாமே செய்யக்கூடிய பக்குவம். ஆக இரண்டொழுக்க பண்பாடு முதல் பரிகாரம் சொல்லக்கூடியது. அதற்கடுத்து உடலுக்கு தேவையான அந்த பயிற்சி சொல்லிக் கொடுத்தாரு இரண்டாவது பரிகாரம். மூன்றாவது மனதிற்குண்டான பரிகாரம் தவம், அகத்தாய்வு. நான்காவது உயிருக்குண்டான பரிகாரம், அதுதான் காயகல்பம். இவ்வளவு அழகாக சுவாமி சொல்லிக் கொடுத்திருக்காரு. இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. நினைத்து பாருங்க, எல்லாவற்றுக்கும் மூலம் மனம்தான். அந்த மனது என்பது எதுங்க? அங்கேதான் விளை. எதற்குங்க? நம்பிக்கைக்கு விளை நிறம். நீங்க எந்த ஒரு கோயிலுக்கு சென்றாலும் எதை வழிபட்டாலும் மனம்தான் வழிபடுகின்றது. அதைத்தான் முதலே சுவாமி சொன்னார். இறைவனை வணங்கும் போது ஒரு அறிவிப்பார். அறிவுதான் இங்க உருவமாக எடுத்திருக்கின்றது. கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார். கடவுளாய் கருத்தை நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. ஆக இறைவனே அங்கே உருவெடுத்துக்கும் போது, அறிவே உருவெடுக்கும் போது அதை வணங்குகின்றோம். எதை வணங்குகின்றோம்? நம்மை நாமே வணங்கிக் கொள்கின்றோம். ஆக நமக்குள் உள்ள ஆற்றலை உணர்ந்து வெளியே தேடாமல் அகத்திலே தேடி இந்த சுவாமி சொல்லிக் கொடுத்த பரிகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்படி இருக்குங்க? நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் தீக்கும் நிலை இயல்பாக வந்துவிடும். அது வர வேண்டும் என்றால் எங்கே தொடங்க வேண்டும்? தீயவனை பதிவுகளை திருத்தி போக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது விழிப்புணர்வு நமக்குள்ளாக வரும். இதை மனதிலே வைத்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு நாம உள்ளே செல்லலாமுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மீண்டும் சொல்றேங்க, ஜாதகம் என்பது நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அது நிறைய பரிகாரங்கள் உண்டு. அந்த டாபிக் எனக்கு தெரியாது, நான் தொடல. சுவாமி சொல்லப்பட்ட பரிகாரம் மட்டும்தான் நாம் எடுத்துக்கொண்டோம். உங்களுடைய கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க ஒரு தெளிவான ஒரு முன்னுரை வழங்கியிருக்கிறீர்கள். ஒரு அறிமுகம், ஒரு பரிகாரம் என்பதற்கு பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அருட்தந்தையவர்கள் கொடுத்த விளக்கங்களை மீண்டும் மக்களின் மனதில் பதியுமாறு மிக சிறப்பாக கொடுத்துள்ளீர்கள் ஐயா. அன்பர்கள் இதில் சந்தேகம் எதுவும் இருப்பின் அவர்களை எங்களை போக்கிக் கொள்ள கேள்வியினை எழுப்ப கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். தங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் வரும் அன்பர் சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. சாந்தி கண்ணன் அம்மா. ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்ததுயா. ஏன்னா இந்த காலத்துல பரிகாரம்னு சொல்லித்தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. எனக்கு அதுல அவனு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் எனக்கு 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தாலும் நானும் வேண்டிட்டு இருந்தேன், எல்லாம் செஞ்சேன்.
இதுல வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு குழந்தை பிறந்தது. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இப்ப இந்த காலத்துல நம்ம ஜாஸ்தியா பேசக்கூடாது அப்படிங்கும்போது அமைதியா இருக்கும்போது கேக்குறது கூட பதில் சொல்ல, பேசினா பிரச்சனை வருதுன்னு அமைதியா இருக்கும். அதுக்கு திரும்பவும் பதில் தான், திரும்பவும் கேக்குற மாதிரி தான் இருக்காங்க. பதில் பேசாம இருக்க அப்படின்னு. அதான் ஏன் பிரச்சனையே வருது. அதுக்கு என்னையா பண்ணலாம்? வாழ்க்கை வளமுடன். வாழ்த்து தாங்க. நீங்க சொல்றது வாழ்த்து. சரியானது. நாம எவ்வளவுதான் நாம் பல முறை சொல்லி தந்தாலும் அதை அவங்க உள்வாங்குறா இல்லையான்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் சொல்லுவாங்க. சோ ம், ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க ம், மனதுக்குள்ள ஒரு எண்ணம் ஆழமாக பயந்து போகும். சோ ம், அதை சார்ந்து நாம் என்ன பேசினாலும் அவங்க அதை விட்டு வெளியே வரமாட்டாங்க. இது இயல்பு. இன்னும் ம், ஒரு தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் நீங்க சரின்னு சொன்னீங்க வச்சுக்கோங்க, அவங்க ம், தவறுன்னு சொல்லுவாங்க. ஆ, நீங்க தவறுன்னு சொன்னீங்க அவங்க சரின்னு சொல்லுவாங்க. இப்படி சில பேருடைய மனநிலை என்பது உண்டுங்க. ஆமா. அதனால பிறரை திருத்த வேண்டும், பிற மனதுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். அது சில சமயத்துல சொல்லி அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். பல ம், சமயங்களில் வாழ்த்தித்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். இரண்டாவது, மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை முதல்ல விட்டு வெளியே வந்துரு. ஆ, நம்மை சரியா. பொறுத்தவரை அமைதி என்பது நமக்கு வேண்டும். நமக்கு ம், தெரிந்து சொல்கின்றோம், நம்முடைய கருத்தை பரிமாறிக் கொள்கின்றோம். அவங்க ஏற்றுக்கொள்றாங்க, நல்லது. ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, நல்லது. தவறு கிடையாது. சோ என்னை பொறுத்தவரை என்னுடைய கடமை நான் செய்து விட்டேன், அவ்வளவுதான். இது அதான் சில சமயத்துல அப்படிதான் குடும்பத்துல இருக்கணும். பார்க்கும்போது நாம நினைக்கிறோம், இது சரியில்லையே என்று நாம் நினைக்கிறோம். மனதில் ரொம்ப பொருந்தா உணர்வு ஏற்படுகின்றது. ஆனால் என்னவாகிறது, காலப்போக்கில் நம் அமைதியை நாம இழந்து விடுகின்றோம். அப்ப சுவாமிஜி என்ன பண்ணாருங்க, வாழ்த்தி கொண்டு வாங்க. சோ அந்த வாழ்த்தின் மூலமாக பலவற்றை நம்மால் மாற்ற முடியும். ரெண்டு நிலைகள், ஒன்று மாற்ற முடியும், அல்லது அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. அக்செப்டன்ஸ் தான். என்ன உண்மை ஓகே. தெரிந்து கொள்கின்றோம், உள்ளதை உணர்தல், அவ்வளவுதான். ஆமாய்யா. வாழ்க்கை ரொம்ப நன்றியா, நன்றியா. வாழ்க்கை வளமுடன். அம்மா வாழ்க்கை. நன்றி அம்மா. வாழ்க்கை வளமுடன். மாலதி அம்மா நன்றி. நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர் எஸ் வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வளர்மதி அம்மா, வாழ்க வளமுடன். வளர்மதி அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளமுடன். அருமையாக இருந்தது ஐயா உரை. எனக்கு என்ன கேள்வினா, முதல்ல எப்போ மனுஷன் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சான், எப்படி, ஏன்? ரொம்ப ஒரு சிம்பிளுங்க. கேள்வி கொஞ்ச நாளா இருந்துட்டு இருக்கு. கரெக்ட் கரெக்ட், நீங்க சொல்றது அதுக்கேத்த ரொம்ப மாதிரி சரிங்க. இன்னைக்கு மகர்ஷி எனக்கு பதில் கொடுக்கும். அதாங்க, வாழ்க எப்போ வளமுடன். எப்போ தொடங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எப்போ துன்பத்திற்கு ஆளனோ அப்ப தொடங்கணும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஏன்னா அது வரையும் ஒண்ணும் தெரியல. இயற்கையாக சரிங்க. இயல்பாக யதார்த்தமா வாழ்ந்து கொண்டிருந்தான். எப்ப துன்பத்திற்கு சரிங்க. ஆளாக ஆரம்பித்தனோ அப்போ தேட ஆரம்பித்தான். ஒன்று, எப்பொழுது எதிர்பார்ப்பு அதிகமானதோ அப்போ தேட ஆரம்பித்தான். இரண்டு, எப்பொழுது சரிங்க. என்னுடைய ஆசை பேராசையாக மாறிவிட்டதோ அப்பொழுது தேட ஆரம்பித்தான். எனக்கு பொருள் வேண்டும், வரக்கூடிய பொருள் போதல, நிறைய வேண்டும், என்ன செய்யலாம்? சோ கடவுள்கிட்ட போகணும், பரிகாரம் செய்து அது மாதிரி கிடைக்கும் சொல்றாங்க. ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். ஆக என்னுடைய மனதுதான் நீங்க விளைநிலை போயிடுதுங்க. எனது மனது ஆ, விழித்ததுன்னா இது தேவையில்லை, இருப்பது. அதுக்காக முயற்சி செய்ய வேண்டாம் சொல்லல சாமிஜி. ஆ, வாழ்க்கையில முயற்சி என்பது வேண்டும். ஆனால் கிடைப்பதை வைத்துக் கொண்டு நிறைவாக வாழக்கூடிய மனப்போக்கம் ஒரு மனதை சார்ந்தது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டுங்க, டு ஆ. பி அப்செட் ஓவர் வாட் வி டோன்ட் ஹேவ் இஸ் டு வேஸ்ட் வாட் வி டூ ஹேவ் சொல்லும். தமிழ்ல சுருக்கமா சொன்ன, இருக்கிறத விட்டு பறக்கிறது பிடிக்கிறது. ஆக என்னிடம் சரி. இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆ, ஆனால் போதுமானதாக இல்லை, என்னுடைய மனதுக்கு இல்லை. ஆனா நீங்க பிறரோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைவாக இருக்கு எனக்கு, ஆனா மனது ஒரு நிறைவு வரல. அதற்காக பொருளை தேட வேண்டாம் அப்படி சொல்லல சாமிஜி. ஒன்றை புரிந்து கொள்வோம், வாழ்க்கைக்கு பொருள் தேவை, ஆனால் பொருள் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. வாழ்க வளம். தான் ஆற்றலை நம்பாம இந்த மாதிரி போறது கரெக்டுங்களா ஐயா? தான் ஆமாங்க. ஆற்றல். ஏதோ ஏதோ ஒரு வகையில நமக்கு கிடைக்குமா, ஆ, அந்த மாதிரி ஒரு முயற்சியில போய் கொண்டிருக்கின்றோம், அவ்வளவுதாங்க. இப்போ ரீசெண்டா இப்போ ஜோஷியம் நேத்து தான் நடந்துச்சு. எங்க அக்கா பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளை போட்டோ பார்த்தே அவங்கள கேரக்டர் நல்லா இருக்காது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இது இது ரொம்ப வருத்தத்துக்குரிய இதுவா இருந்துச்சு. எனக்கு நிஜமா நேத்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலி பேஸ்டு ஓரியன்டட் எங்க ஃபேமிலி. இதெல்லாம் பார்ப்பாங்க, ஐதீகம் இப்போ இந்த காலத்துல ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நேத்து பாத்துட்டு வந்தாங்களாம். பாத்துட்டு சொல்றாங்க, இந்த பையன் பார்க்க நல்ல லட்சணமா இருக்காரு, ரிசர்ச்ல இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஆனா அந்த ஜோஷியர் சொல்றாரா, கொஞ்சம் குழப்பவாதியா இருக்கா போல தெரியுதுமா அப்படின்னுட்டாரு. ஐயோ, எனக்கு அதையும் வீட்டுல சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க உலகம்? ஒரு மனுஷனை ஒரு கட்டங்களை வச்சு நிர்ணயிக்கிறாங்களேன்னு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதான் நான் சொன்னேன், 90
90% அதுல பொய் தான் இருக்காங்க, 10% உண்மையா இருக்காங்க, அவங்கள நாடி போங்க அப்படின்னு எங்க அக்காக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன், கூட பிறந்தவங்க. இப்படி போயிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஐயா. எனக்கு ஒண்ணுமே என்ன வாழ்க சொல்றது வளமுடன், புரியல. உண்மைதாங்க. ஏன்னா அந்த ஒரு டாபிக் எடுத்தோம்னா ஒரு விவாத பொருளாக மாறிப்போம். ஏன்னா ம், மனிதர்கள் ம். நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி சொல்லும்போது நம்பிக்கை எங்கே வருகின்றது? நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து இந்திராணி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். இந்திராணி அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக கோர்வையாக அழகாக சொன்னீர்கள். அத்தனையுமே உண்மை. நாம் அந்த வேதாத்திரியத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய உடல் நோய் அல்லது உடல் வருத்தத்துக்கான பரிகாரம் பயிற்சி, உடற்பயிற்சி. மனதுல துன்பத்துக்கோ கவலைக்கோ குழப்பத்துக்கான பரிகாரம் தவம். அதோடு நம்முடைய உயிர் வளத்துக்கு அதுல உள்ள கோளாறுகளை நீக்குவதற்கான பரிகாரம் காயகல்பம், அகத்தாய்வு. இதை செஞ்சாலே வேற எந்த பரிகாரமும் வேண்டாங்கிறத நம்ம மனவள கலை அன்பர்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. ஆனா இன்னும் நம்மவர்கள் பரிகாரத்தை நோக்கி போய்கொண்டுதான் இருக்காங்க. ஒரு பக்கம் வேதாத்திரியம், இன்னொரு பக்கம் கோவில்கள்ல பரிகாரம். இந்த நிலை மாறும் வரை வேதாத்திரியம் சரியான வழியில பயணிக்கிறதுக்கு சில தடைக்கற்கள் வந்துதான் ஆகும் போல இருக்கு. எனக்கு அந்த ஆதங்கம் நான் நேரடியாக பார்க்கறதுனால இத்தனை வருஷமா நான் பார்த்து கொண்டே இருக்கேன். அதை நிறுத்தினா என்னன்னு சொல்ல கூட பாவமாக கருதுறாங்க. அதுக்கு என்னையா வழி பண்றது? அந்த மாதிரி ஆத்துல ஒரு கால் சேர்த்து ஒரு கால் வைக்காம. உண்மைதாங்க. சில சமயங்கள்ல நமக்கு என்னவாகும், எல்லோருமே நம்பிக்கையின் அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் நம்பிக்கைன்னு வாழவே முடியாது. சாதாரணமா இரவு தூங்க போறோம், காலை எழுவோம் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் தூக்கமே வரும், இல்லைன்னா தூக்கம் வராது. அவங்க அந்த பரிகாரம் என்ற முறையிலே இறை வழிபாடு செய்யறாங்கன்னா தவறு கிடையாது. அவங்களை பொறுத்தவரையிலும் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வகையிலேயே ஒரு நிம்மதியாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அவ்வளவு. அதனால அவங்களை பொறுத்தவரையில அந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதற்கு மேலாக ஞானம், அது விழிப்பு நிலை, அது விளக்கம் என்று வரும்போது நாம தெரிந்து கொள்கின்றோம். இதனால அவங்க செய்யற தவறு நாம் சொல்லவே கூடாது. இப்போ உதாரணமா இப்ப நமக்கு அந்த ஒழுக்கத்திற்குண்டான ஒரு விளக்கத்தை சுவாமி சொல்லும் போது அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்வார். எண்ணம் செயல் என்ற மூன்றினாலும் தனக்கோ பிறருக்கோ காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ அறிவிற்கோ அப்படிம்பார். இப்போ உடலுக்கு துன்பம் நமக்கு தெரியும், உணர்ச்சிக்கு துன்பம் தெரியும். என்னோட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, மனசு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, புண்படுத்துறாங்க, தரக்கூடிய பாவம். ஏனெனில் அவங்க அதை நம்புறாங்க. சோ இப்படி இருந்தால் எனக்கு ஒரு மோட்சம், ஒரு விமோச்சனம் கிடைக்கும், என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் ஆகும், பையனுக்கு வேலை கிடைக்கும், நல்ல இடத்துல வரணம் அமைவாங்க, அதற்காக அது ஒரு சென்று அது பரிகாரம் செய்து கொண்டு அந்த கோயிலை வழிபடுது என்பது வழக்கமா வைத்துக் கொண்டிருக்காங்க. ஆனால் எதுங்க, எல்லாம் மனம்தான். அதாவது தமிழ் சொல்லும் போது ஒத்ததை ஈர்க்கும், லைக் அட்ராக்ட்ஸ் லைக் என்று சொல்லுவோம். அதனுடைய மனமானது எதை நோக்கி வழிபடுகின்றதோ அந்த வழிபாட்டிற்கு ஏற்றவாறு அது கிடைக்க ஆரம்பிக்கிறது என்பது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை தவறு என்று சொல்ல யாருக்குமே உரிமை கிடையாது. நாம் விளங்கிக் கொள்கின்றோம். சாமியை விளக்கமா கொடுத்திருக்கின்றார், அந்த வழியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. மனதுக்குள்ளாக குழப்பமும் வேண்டாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். இல்லையா, என்னுடைய மகள்ல அந்த மாதிரி அவளும் ஒரு அருள்நிதி. அவளோட பொண்ணுக்கு திருமணம் செய்வதற்கு நாள் கடந்து போனதுனால யார் யாரோ சொல்ற பரிகாரங்கள்லாம் செய்கிறா. நான் சொன்னேன் அதை விட்டுட்டு ரொம்ப ஒரு கடினமான பயிற்சியா நினைச்சு ஒரு நாளைக்கு 2 தவம் செய்யி, தூங்கும்போது அவளுக்கு வாழ்த்து பண்ணு, ஓரளவு மனசு நிம்மதியாகும்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தையா. ஆனா அவ கேட்கவே இல்லை. போய் கோயிலுக்கா நீங்க சொல்றதுமா நான் ஒத்துக்கிறேன், எனக்கு முழுமையா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த வரியில உள்ளவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நாம வெளியிருந்து சொல்றது வேற. ஆனா அவங்க எப்படின்னா எத்தை தின்னால் பித்தம் தெளியும் என்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க. அப்ப யார் என்ன வழி சொன்னாலும் தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் முயற்சி பண்ணுவாங்க. அது தவறாக நினைக்காது.
கோர்ஸ் நீங்க சொல்லக்கூடிய வழிமுறை சரியாக இருக்கலாம். ஆனா அவங்கள பொறுத்தவரையிலும் அந்த வழியில வாழ்ந்து கொடுக்கக்கூடியவங்க, சரியாகணும் நிச்சயம் நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால அவங்களுடைய உணர்வுக்கும் கொஞ்சம் நாம முக்கியத்துவம் தரலாமா? தவறு கிடையாது. வாழ்க வளமுடன். நான் தவறுன்னு சொல்லல ஐயா. என்னோடய டிராவல் பண்றா. என்னுடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் இதுதான்னு அவளுக்கு தெரியும். அப்படியே அவளோட மனம் பக்குவம் அடையலையேன்னு நான் சொன்ன வார்த்தை தவறுன்ற வார்த்தை எடுத்துருங்க, வருந்தாதீங்க, அப்படி வைத்துக் கொள்ளுங்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து கவிதா. அன்பர்கள் அப்படித்தாங்க இருக்காங்க. நாமளுமே நீங்க சொல்றது உண்மைதாங்கய்யா. அந்த வழியில இருக்கும் பொழுது சரி தவறு அப்படி எல்லாம் எதையாவது நம்ம செய்து அந்த துன்பத்துல இருந்து வெளிவந்துடணுங்கிற ஒரு எண்ணம் போயிடுறதுனால அந்த தெளிவு அந்த இடத்துல கொஞ்சம் குறைபாடு ஏற்படுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து கவிதா ஈஸ்வரன். நன்றி. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து கவிதா அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. கவிதா ஈஸ்வரன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். என்னோட நான் சொல்றது எப்படின்னா, நான் நல்லா படிச்சேங்க ஐயா. எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் நல்லா படிச்சேன். நல்ல அரசாங்க உத்தியோகத்துல 4 பேர் மதிக்கிற மாதிரி தான் இருக்கேன். இப்போ ஆபீஸ்ல எங்க அப்பா சொல்லுவாங்க, நம்ம வாங்குற சம்பளம் அரசாங்க சம்பளம், அதனால எப்பவுமே அதுக்கு உண்மையா இருக்கணும், நல்லா நம்மளால என்ன முடியுமோ அந்த வேலை செய்யணும்னு. நான் இப்ப வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு 11 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சுங்க ஐயா. அந்த 12 வருஷமும் நான் ஒரு நாள் கூட என்னை கண்காணிக்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்னோட வாங்குற சம்பளத்துக்கு ஒரு படி மேலதான் நான் வேலை செய்யணும்னு நினைப்பேன். இனி வரலும் நான் அப்படிதான் செஞ்சேன். அதுல நிறைய நேரத்துல எனக்கு உடம்பு முடியாம போகும், பேக் பெயின் இருக்கும். இந்த மாதிரி வலிகளோட இருந்தால் கூட நான் கரெக்டா ஆபீஸ் போயிருவேன். தேவையில்லாம லீவ் போட மாட்டேன், தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்படிதான் ஓடிட்டு இருந்தது. எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு நான் குறிப்பிட்ட நாள் லீவ் எடுத்துட்டு திரும்ப மறுபடியும் போகும்போது நான் பாத்துக்கிட்டு இருந்த அந்த சீட்டு வச்சுக்கோங்க, அந்த ஏரியாவுக்கான அந்த ஒர்க்கை வேற ஒருத்தருக்கு அலாட் பண்ணிட்டாங்க. ஹெவி ஒர்க் தான் அது. நான் பாத்துட்டு இருந்த வரலும் யாருக்கும் அது ஹெவின்ற மாதிரி தெரியல. ஏன்னா நான் மேனேஜ் பண்ணிப்பேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து கூட நான் செஞ்சுட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் என்னை மறுபடியும் திரும்ப ஒரு ஹெவி சீட்ல தான் போட்டாங்க. எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு தெரிஞ்சும் திரும்ப ரிசர்வ் பண்ணி வைக்கும் போதே எனக்கு அந்த ஹெவி சீட்ல தான் போடணும், கோர்ட்டுக்கு போகணும், எல்லா ஒர்க்கும் பார்க்கணுன்ற மாதிரி. இப்ப என்னாச்சுன்னா, இப்ப பழைய சீட்ல போட்ட ஆளு அவங்களால ஒர்க் பண்ண முடியல. இப்ப என்ன ஆயிடுச்சு, திரும்ப எனக்கு இந்த சீட்டோட சேர்த்து அந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க. எப்படின்னா, நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. இது எனக்கு உடல்நல சரியில்லைன்ற போது எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு மேல இருந்த அதிகாரி எல்லாம் எவ்வளவோ நேரத்துல நான் காப்பாத்தி விட்டுருப்பேன், ஸ்மார்ட்டா நடந்துக்கணும்னு நினைப்பேன். அப்படி காப்பாத்தி விட்டுமே எனக்கு திரும்ப திரும்ப எல்லாரும் இதையே போட்டுட்டு இருக்காங்க. என்னால முடியல, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல முடியலன்னு சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா என்னோட ஒர்க் பண்ற எல்லாரும் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்படி சொல்றது, நீயா ஏன் இழுத்து போட்டு செஞ்ச, நீ உன் மேலதான் தப்பு, உன்னோட மத்தவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோ, மத்தவங்களை பார்த்து ஏமாத்துறது எப்படின்னு கத்துக்கோ, கொஞ்சமாவது நீ உன்னை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாரும் இப்ப என்னைய ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஐயோ பாவம் போலயே இந்த பொண்ணையே போடுறாங்களேன்ற மாதிரி எல்லாத்தோட பார்வையிலயும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஒரு 4 நாளா நான் ரொம்ப மன உளைச்சலா இருக்கேன். தவம் பண்ண உட்கார்ந்தா என்னால பண்ண முடியல. எப்படி சொல்றது, இப்ப 2 நாளா கண்டினியூஸா நான் மகரிஷியோட ஸ்பீச் மட்டும்தான் கேட்கிறேன். எனக்கு இந்த தாட்ல இருந்து நான் வரணும் வெளியில. அதுக்கு ஒரு வழி மட்டும் சொல்லுங்கய்யா. இல்ல நம்ம வாழ்க வளமுடன். உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை நான் ரொம்ப பார்த்தேன், உண்மையை சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா இந்த காலத்துல இந்த மாதிரி புத்திமதிகள் சொல்லக்கூடிய அப்பா தான் ரொம்ப வேணும். ஒரு உத்தியோகம் செய்யறோம் அப்படின்னா இரையாற்று நம்ம கொடுத்து ஒரு பெரிய அமைப்பு. நீங்க அந்த சீட்ல இருக்கிறதுனாலதான், அந்த உத்தியோகம் இருக்கிறதுனாலதான் 4 பேர் உங்களுக்கு நீங்க தொண்டு செய்ய முடியுது. அதை முதல்ல புரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப மற்றவங்க சொல்றாங்க என்பது ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப என்னை பொறுத்தவரையில நீங்க சொன்னீங்க, நான் வெரி சின்சியர், நேரத்தோடு போகக்கூடியது, எல்லாமே செய்து கொண்டு வருகின்றேன் சொல்லக்கூடியது. இந்த பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஒரு ஹெவியான சீட்டுக்கு மனதுல இருப்பதுனாலே அது அந்த சீட்டே உங்க மனதுக்குள்ள ஒரு பாரமா அமைஞ்சு போயிடுது.
இன்னொன்று நீங்க பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, உங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு அதிகாரி உங்களுக்கு தர்றாங்க அப்படின்னா யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்க பிளஸ் பாத்தி வைத்துக் கொடுங்க, யூ ஸ்டார்ட் லவ் தி ஜாப். இது மத்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, பொதுவாக யாரு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீ வேலை செய்யாதுங்க, நீ ஒரு வாய் செத்தது, நீ ஒண்ணு சொன்னா ஒன்னும் புரிய மாட்டேன், யார் சொல்லுவாங்கன்னா, யார் வேலை செய்யாமல் ஏமாத்துறாங்களோ அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ். அதை முதல்ல தூரம் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் தூரம் போட்டாலே சைக்கலாஜிக்கலா உடம்பு நல்லா ஆயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இப்ப நீங்க சொன்னீங்க அந்த முதுகு வலியோ உடல் வலி இதெல்லாம் இருக்கு பாருங்க, நீங்க எப்பொழுது இந்த மனதிற்குள்ளாக ஒரு பாரத்தோட அது வேலை செய்யறீங்களோ அப்ப அந்த பாரம் அதிகமாகும். அதனால சொல்லக்கூடிய லவ் த ஜாப்னு சொல்லுவோம். எந்த வேலை செய்தாலும், ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், இதனால உங்களுக்கு இவ்வளவு அழுத்தமா நான் சொல்றேன். மற்றவருடைய பார்வை என்பது வேறு, நம்முடைய பார்வை என்பது வேறு. நம்மை பொறுத்து, உங்களை பொறுத்த நீங்க சொல்றதை வச்சு சொல்றீங்க, உங்களுக்கு சின்சியரா செய்யணும், வேலை செய்யணும் ஒரு ஆர்வம் நிறைய இருக்கு. நீங்க மத்தவங்க சொல்றதை ஒரு புறந்தள்ளுங்க. உங்களால் முடிந்தவரை நீங்க செய்து கொண்டே வாங்க. இறையாற்றல் உங்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும், கண்டிப்பாக தரும். சுவாமி சொல்லப்பட்ட இந்த பயிற்சி முறைகள், உடற்பயிற்சி, காய்கல்பம், தவம், இது செய்து கொண்டு வாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மனநிலை நீங்க மாற்றம் பெறுவீங்க. உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும். இறையாற்றல் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதனால மத்தவங்க உங்க மேல ஒரு நிறைய பாரத்தை சுமத்துறாங்க என்ற அந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும். உண்மையா சொல்றேங்க, இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு அனுபவம், சிறப்பான விளக்கம் ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். கவிதம்மா, வாழ்த்துக்கள். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்து உமையாள் அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். உமையாள் அம்மா, அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். நம்ம வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, இப்போ எனக்கு கொஞ்சம் ரிலேஷன் ஒருத்தவங்க சொன்னாங்க ஐயா, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. அப்போ அவங்க சொன்னாங்களா, நீ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி போய் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா ஐயா. அப்புறம் கந்த சஷ்டி கவசம் 36 தடவை படிங்க, முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, அப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் மனவள கடையில தான் இருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, அதுதான் சரி நீ கேட்டேங்க. வாழ்க்கை வளமுடன். நீங்க நோக்கம் அவருக்கு வேலை கிடைக்க வேண்டும், கரெக்டா? நோக்கம் வேலை கிடைக்க வேண்டும். அதற்கு சில பரிகாரங்கள் செய்ய சொல்றாங்க. இது மாதிரி இதை படிங்க, இதை சொல்லுங்க, செய்யறான்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்க, செய்யுங்க, தவறு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சொன்னேன், எல்லாம் மனம் சம்பந்தப்பட்டது. ஏன்னா மனதிற்குள்ளாக அவர் சொன்னது மனதிற்குள்ளாக பயந்து போயிட்டு அப்படின்னா அதுதான் திரும்ப திரும்ப பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா அதுவே பெரிய குறைபாட போகும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம சுவாமிஜி ஒரு மறைந்த பின்பு அவருக்கு மற்ற இதுல அந்த திதியெல்லாம் தருவாங்க, சடங்கு பண்ணுவாங்க. அதை விட என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்க ஆன்ம சாந்தி தவம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு அன்பர் கேட்டார், ஒரு அம்மையாவது அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி சுவாமிஜி இந்த மாதிரி சொல்லி கொடுத்து நாங்களும் செய்யறோங்க, ஆனா சுற்றி உள்ளவங்க விட மாட்டேங்கிறாங்க, நீங்க இந்த மாதிரி செய்யாம இருந்தீங்கன்னா அது பெரிய குறைபாடு, இந்த மாதிரிலாம் தொந்தரவு காலம்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா கூட அவங்க சொல்லும் போது மனதுக்குள்ளாக ஒரு ஆற்றாமையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு நீங்க என்னன்னு புரிந்து கொண்டீங்க, அதுல என்ன உண்மை தெரிந்து கொண்டீங்க, உறவுகள் சொல்றாங்க, நீங்க அந்த சடங்கு செய்யுங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க செய்யற வரை அவங்க விட மாட்டாங்க. அப்ப என்னவா திரும்ப திரும்ப சொல்லும் போது மனதுக்குள்ள அது உறுத்தி கொண்டே இருக்கும். சோ நீங்க செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு உண்மை தெரிந்து கொண்டு செஞ்சுட்டீங்க, பிரச்சனை எல்லாம் போயிடுது. அது போல அவங்க சொல்றாங்க, ஒரு வேலை கிடைக்க வேண்டும், இந்த மாதிரி சடங்கு பண்ணுங்க, இந்த மாதிரி மந்திரம் சொல்லுங்க, இந்த கதை சொல்லிட்டு படிங்க அப்படின்னா படிக்க, தவறு கிடையாது. இது மனதுக்கு உண்டான பயிற்சி. நான் சொன்னேன் இல்லையா, சிலவற்றை வெளியே தேடுறோம், சிலவற்றை உள்ள தேடுறோம். இப்ப இந்த கந்த சஷ்டி படிக்கிறது எல்லாமே வெளியே தேடுறோம், புறச்சடங்கு, தவறு கிடையாது, நமக்காக, நல்லதுக்காக, வாழ்க்கைக்காக. ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ளுங்க என்று சொல்லக்கூடியதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய அடிப்படை கருத்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து செவ்வேல் ஐயா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. சொல்லுங்க ஐயா. தெரிஞ்ச ஒரு நண்பர், அவங்க குடும்பத்துல அவங்க ஒரு பெரிய லெவல்ல இருக்காரு, மேனேஜரா இருக்காரு. அவங்க ஒய்ஃப் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. பையனையும், ஒரே ஒரு பையன், அவன் அந்த பையனையும் நல்லா படிக்கிறாங்க. லண்டன் அளவுக்கு எடுத்து போய் நல்லா படிச்சுட்டாங்க. அந்த பையனுக்கு என்னன்னா வேலை கிடைக்கல. நல்லா படிக்க வச்சுட்டாங்க, நல்லா
அவங்களுக்குள்ள இப்ப கணவன் மனைவிக்குள்ள என்னன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதாவது ஒரு அவங்க ஒரு வீடு கட்டணும்னு வீடு கட்டுறாங்க. கட்டக்குள்ளே 2 பேருக்குள்ள மனப்பிரச்சனைகள். அவங்க இன்னும் என் பிள்ளைக்கு 2 வருஷமா இருக்காங்க. 2 வருஷமா பிள்ளைக்கு வேலை கிடைக்கல. அவர் மேனேஜர் லெவல்ல இருக்காரு. இருந்தாலும் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது ஒரு சின்ன இதனாலும் மனக்கசப்புகள் ஏற்படுது. அதே மாரி நான் என்னால முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணேன், இந்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி அந்த ஆன்லைன்லயும் அவங்க காயகல்ப பயிற்சி பண்ணிட்டு இதை டெய்லி ரெகுலரா செய்யுங்கன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க செய்யறாங்க. சில டைம் அந்த லேடிஸ்ன்றவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க வீட்டு குடும்ப சூழ்நிலையோ. ஆனா இந்த கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்குள்ள பேசுறது இல்ல, ரொம்ப கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டங்களை நிவர்த்துறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் அவங்களுக்கு சொன்னா சரியா இருக்கும் ஐயா? ஆனா அவங்க மனசு 2 வழிகள் சொல்றேங்க. ஒன்று, அவங்களுக்கு ஏற்கனவே பயிற்சியா எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க சொன்னீங்க தவம் கத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா பயிற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க. முடிந்த வரையும் எடுக்கல வரைக்கும் தவம் எடுக்கல. ரைட். சோ அவங்க தவம் எடுத்துக்கொண்டு சத்சங்கத்துல கூட்டு தவத்தை சேர்ந்து செய்து கொண்டு வந்தாங்கன்னா அவங்க சூழ்நிலை மனநிலை நிச்சயமாக மாறும். முதல் பாயிண்ட். சரிங்களா? இப்ப உடற்பயிற்சி காய்கறிகளை தெரியும் அவங்களுக்கு, கரெக்டா? தெரியும் செய்யறாங்க. தவம் மட்டும் தான் எடுத்துக்கல இல்ல. சோ அவங்களை தவம் கற்றுக்கொள்ள சொல்லுங்க. அதுல நிறைய பலன் கிடைக்கும். வாழ்த்தி கொண்டே வரும்போது பலன் கிடைக்கும் என்ற உண்மை அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க சுவாமிஜினுடைய வாழ்த்தும் பயணம் கேசட்டை அவங்களுக்கு கொடுத்து கேட்க சொல்லுங்க. சரிங்களா? முதல் பாயிண்ட். 2வது, பயிற்சி எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா தவங்கள் கற்றுக்கொண்ட பின்பு ஒரு முறை, நம்முடைய வருடத்தில் ஒரு முறை சுவாமிஜியை அந்த மனைவி நல வேட்பு விழா நடத்துவார் ஆகஸ்ட் 30 அன்றைக்கு. ஒரு முறை அவங்களுக்கு கலந்து கொள்ள சொல்லுங்க. டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷன் சொல்லி தருவார், காந்த பரிமாற்ற தவம். அதுல கலந்து கொண்டாங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மன வேறுபாடு, கொஞ்சம் மனத்தாங்கள், இதெல்லாம் சமன் செய்து கொள்ள முடியும். இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்பாக அவங்கள கொஞ்சம் ப்ரான் பண்ணி நீங்க கூட்டு தவத்துல போகும்போது அவங்கள தவம் கத்துறவங்களும் பரவாயில்ல, உட்கார சொல்லுங்க. அந்த சூழல்ல கூட்டு தவத்துல அந்த சபையில உட்கார சொல்லுங்க, சத்சங்கத்துல உட்கார சொல்லுங்க. நாளாக இயல்பாகவே மன ரீதியாக ஒரு மாற்றத்தை அவங்களுக்குள்ளாக பார்க்க முடியும். வாழ்த்தி கொண்டு வருவதற்கு ஒரு வழிமுறை காண்பீங்க அவங்களுக்கு. சோ பையனுக்கு வேலை கிடைக்கிறது வாழ்த்து கொண்டு வருவதற்கு வழிமுறை சொல்லிக் கொடுங்க. மன்றத்துக்கு போனீங்கன்னா வேறு சில முறைகள் சொல்லி தருவாங்க. அதை அவங்க பின்பற்றினாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆதுங்க என்னால் புரிந்து கொள்ள முடியுதுங்க. ஏன்னா அவங்க படக்கூடிய கஷ்டத்தை உங்களால பார்க்க முடியல, உண்மை புரியுதுங்க. இந்த வகையில அவங்க உதவி பண்ணுங்க. அதே போல நீங்க தவம் செய்து கொண்டு அவங்களை வாழ்த்து கொண்டே வாங்க. கண்டிப்பாக நாளடைவுடைய அவங்க அவங்க உடல் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக ஒரு மாற்றத்தை உணர முடியுங்க. அப்படி நீங்க உதவி செய்யுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு ஐயா. அதே மாதிரிங்க ஐயா, இக்காலகட்டத்துல ஒரு குழந்தைகள் வைத்திருக்கவங்க எல்லாம் ரொம்ப அல்லல் படுறாங்க ஐயா. அந்த குழந்தைய இப்ப காலகட்ட குழந்தைங்களை நல்ல நிலைமைக்கு நம்ம மகரிஷி ஈடுபட்ட நம்ம எவ்வளவு தூரம் அதுல உள்ள ஆழ்ந்து போகக்குள்ள இன்னும் எவ்வளவு தூரம் கடல் இருக்கு நம்மளுக்கு, அதுல எவ்வளவு தூரம் அந்த இன்பங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா இக்கால குழந்தைங்கள இந்த ஒரு குழந்தை வச்சுக்கிறவங்கள அவங்கள அந்த குழந்தைய நம்ம வழிக்கு அந்த நல்ல ஒழுக்கத்தோட நம்ம எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எடுத்துட்டு வர முடியலைங்க ஐயா. அது என்னன்னு வழிகள் செய்யலாங்க ஐயா? வாழ்க வளமுடன். இதுல ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குங்க. நீங்க சொன்னது போல குடும்பத்துக்கு ஒரு குழந்தை உள்ள இடங்கள்ல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஆனா நான் பார்த்தது மைனஸ் அதிகம். ஏன்னா ஒட்டுமொத்த பாசத்தை இந்த குழந்தை மேல திணிக்கிறாங்க. தவறு இல்லை, எந்த தவறும் கிடையாது. இப்போ 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஷேரிங் ஹேபிட் குழந்தைக்கு உள்ள வரும். இப்ப அந்த ஷேரிங் ஹேபிட் விட்டு போயிடுது. அந்த குழந்தை தனித்திருப்பதனால எல்லாம் தனக்கு மட்டுமே சொந்தம் என்ற நிலையில வாழ ஆரம்பிக்குது. முதல் பாயிண்ட். 2வது, இப்போ நாம வாழ்ந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. நீங்க நினைத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாம சின்ன குழந்தையா இருக்கும்போது பள்ளியில படிக்கும் போதோ நமக்கு எதுவும் தேவை என்றால் பல முறை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிதான் அப்பாவும் அம்மாவும் நமக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஒரு பை வாங்கி தரவும் சரி, அப்படித்தான் நம்ம வாங்கியிருக்கணும். இதான் நாம் வாழ்ந்த காலம் அது. இப்போ அந்த மாதிரி வாழ்ந்திருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, அதுவும் இந்த ஒரு குழந்தை உள்ள இடத்துல குடும்பத்துல அந்த குழந்தை முகம் வாடக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தை 1 கேட்ட 9 வாங்கி தர்றாங்க. இது பாசத்தின் காரணமாக, தரம் சொல்ல வரல. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, அந்த குழந்தைக்கு அந்த குடும்ப சூழல் தெரியாம போய்விடுகின்றது. அப்ப அந்த குழந்தை வளர்ப்பு என்பது இட் இஸ் அன் ஆர்ட். பேரண்டிங் இஸ் அன் ஆர்ட்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை வளர்ப்பு அந்த பெற்றோர் கையில எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு குழந்தையை வழி நடத்துறாங்களோ கண்டிப்பாக அந்த குழந்தை நன்றாக வளர்றதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல ஏற்கனவே சொன்னது போல அந்த குழந்தைகளை இப்பொழுதெல்லாம் நிறைய மன்றங்கள்ல
அந்த கிட்ஸ் குழந்தைகளுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்காங்க. நிறைய குழந்தைகளுடைய லைஃப்ல வந்து பெரிய மாற்றங்கள்ங்க. ஆனா ஆரம்பத்துல குழந்தை வரவே வராது. அது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அதை கொஞ்சம் இதுல சேர்த்து விட்டாங்க அப்படின்னா நிச்சயமா மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதற்கும் மேலாக அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தையை வாழ்த்தி கொண்டே வர சொல்லுங்க. ஏன்னா பெற்றோருடைய வாழ்த்து தான் முழுமையான பலனை தரக்கூடியது. வாழ்க வளமுடன். உயிர் தொடர்பு. மிக்க மகிழ்ச்சி ஐயா. சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உடல் ரீதியான இப்ப ஒரு நோய், அதாவது இப்ப சர்க்கரைங்கிறது இப்போ காமனா எல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய இதுவா இருந்துட்டு இருக்கு. ஆனா அது குறைபாடுகள் இல்லைன்னு சொல்றாங்க. பட் அதனால நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அதிகமா இருக்குதுங்க ஐயா. இப்ப அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு வைத்தியங்கள் போய்க்கலாம் பெஸ்ட்? உணவு முறைகள்ல என்ன மாதிரி எடுத்துட்டா ஒரு நல்லதுங்க? கொஞ்சம் அது விஷயமா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். இது ஆக்சுவலா நீங்க கேட்க கேள்வி வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த கேள்வி. பட் எனக்கு தெரிஞ்சவங்களோட பரிமாறிக்கொள்றேங்க. சரி. நீங்க சொல்றது போல இந்த காலத்துல வந்து அந்த சுகர் கம்ப்ளைண்ட்ங்கிறது அளவுக்கு அதிகமா எல்லோரிடம் வந்துட்டுங்க. ரெண்டாவது, நான் பார்த்தபோது இந்த சமீபத்துல இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸாவே இது வந்துட்டுங்க. ஸ்டீராய்ட்ஸ் அந்த அந்த மருத்துவ ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல நிறைய ஒரு டிசீஸ் உண்டு. சில பேர் வந்து அது நோயே கிடையாது, அதனால இங்கிலீஷ் சொல்லும்போது சுகர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அது டிசீஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பழக்க வழக்கங்கள் நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் அளவோடு எடுத்துக்கொள்ள பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள நிறைய உண்டு. அதுல நீங்க அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா இது சாப்பிட வேண்டாம், அது வேண்டாம், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஒரு நாளைக்கு கூட ஓடணும், எல்லாம் இருப்பாங்க. எல்லாராலும் முடியாது. அதனால எந்த உணவு எடுத்துக்கொண்டாலும் காலத்தால நேரத்தோடு அளவோடு எடுத்துக்கொள்ள பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அவங்க சொல்றது போல அந்த சர்க்கரை சார்ந்த பண்டங்களை வந்து விளக்குங்க. அதுதான் சில விஷயங்கள் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும், சிலது நம்மளால ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. அவங்க சொல்லுவாங்க 4 வெள்ளையை தவிர்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய உண்டு. அதை சொன்னேன். இந்த ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1000 விதமான டிசீஸ் இருக்கு அதுல. ஸோ ஒவ்வொரு சொல்லும்போது இன்னொன்று பார்க்கும்போது அந்த படித்தவனுக்கு பயம் ஜாஸ்தி இருப்பாங்க. பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படி என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த மனதுல பயம் வந்து விடும். அதனால அதிகமாக அதை பத்தி பார்க்கறது சிந்திக்கிறத விட்டு மதில வெளியே வந்துருங்க. சுவாமி சொல்லிக் கொடுத்த பயிற்சி முறைகள் இதுல முக்கியமாக நாங்க என்ன குறிப்பிடுவோம், அந்த உடற்பயிற்சியிலே முக்கியமா எல்லாம் செய்ய வேண்டும். முக்கியமாக மகராசனம் முதல் பகுதி, 2ஆம் பகுதி, ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், காய்கள், தவத்துல 9 மைய தவம், இவையெல்லாம் செய்து வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் சொல்லிட்டு நிறைய பேர் இதை அனுபவபூர்வம் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது காய்கல்பம் கொஞ்சம் உணர்ந்து சரியாக மன ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும், ஒரு ஒரு சடங்காக செய்யாமல். அதனால அந்த நிலையில் உள்ளவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க மேலும் கொஞ்சம் அதிகமாக பார்த்துக் கொள்றாங்க, முதல் பாயிண்ட். ஆரம்ப நிலையில உள்ளவங்க குணமாக்கி கொள்றாங்க, 2வது பாயிண்ட். இந்த வகையில இந்த பயிற்சி மூலமாக சரி செய்து கொள்ள முடியும். முக்கியமாக மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஒன்று வந்த பின்பு அதை பற்றியே நினைக்க, அதை பற்றி சிந்திக்க, அதை பற்றி பேச, யாரோடு பேசினா அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும் போது அதன் தாக்கம் அதிகமாகும். சோ சிலவற்றை நம்ம அக்செப்ட் பண்ணி கொண்டு வாழக்கூடிய பக்கம் நமக்குள்ளாக வர வேண்டும். சிரமம் தான், நான் எல்லாம் சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா இதை விட்டு நீங்க இதில் வேற எந்த மார்க்கமும் கிடையாதுங்க. அதே போல மருந்துன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஹோமியோபதி அதெல்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக இதற்கு வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு மருந்து பார்த்தீங்கன்னா அலோபதி தான் சரியா வருதுங்க, அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. ஈவன் அந்த ஹோமியோபதி டாக்டர்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 100% நம்பிக்கை தரமாட்டேங்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை, அவங்களுடைய ஒரு அனுபவம் அது போல. அதனால ஒரு உணவு பழக்க வழக்கம், நீங்க சூழல், இதெல்லாம் நீங்களா கொஞ்சம் பார்த்து கொண்டு சுவாமிஜி போய் செய்து கொண்டே வாங்க. முடிந்தவரை வாழ்காலம் மட்டும் அந்த நோயின் அதிகமாக தாக்கம் ஏற்பட பார்த்து கொள்ள முடியும். அதுதான் சரியான அணுகுமுறை. நிறைய பார்க்காதீங்க, இந்த கூகுள்ல போயிட்டு தேடுறது, சிம்டம்ஸ் பார்த்து போறது, அதெல்லாம் முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. அந்த அடிக்ஷன் வேண்டாம். அதனால இந்த ஒரு சாப்பிடக்கூடிய முறையில இது வேண்டும் இது வேண்டாம் என்பதை உங்களுடைய உணவு பார்த்துக்கொள்ள. எல்லோருக்கும் ஒரே மாதிரி உணவு செட் ஆகாது. நீங்க இந்த BM ஹெக்டே சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவருடைய ஒரு யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை வியாதியே கார்பரேட் ஆபீஸ் வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய சதிங்கிறார். அவருடைய கோணம் அது. ஸோ அவங்களுடைய பொருளை விற்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி கொடுத்து, ஒரு டாக்டர், அலோபதி டாக்டர், அவரே ஆராய்ச்சி பண்ணி சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா இது அதான் முதலே சொன்னாங்க, இதை பற்றிய டிசீஸ் நிறைய. அதனால இது எல்லோருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லவே முடியாது.
உங்களுடைய வாழ்க்கை முறை எது சரி பார்த்து கொண்டு முக்கியமாக சுவாமி சொல்லி கொடுத்து இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க, நிம்மதியாக வாழ முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இதுல ஒரு சின்ன ஒரு இதுங்க ஐயா. இப்ப இதுல ஆரம்ப ஸ்டேஜ் இருக்குன்னு ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்க, அலோபதி சைடு எஃபெக்ட் வரும், ஹோமியோபதியோ சித்தாவோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சைடு உண்மைதான். அப்படி. நீங்க அப்படி என்ன பண்றாங்க, எல்லா மருத்துவம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியா அதை போய் தான் வர்றாங்க. அதுக்குள்ள நிறைய டேமேஜ் ஆயிடுது. அதனால சரியான மருத்துவம் பார்த்து கொண்டு அந்த அளவு சரியாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதுல அது மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரி சரிங்க ஐயா. ஆமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து கேலக்ஸி M31 என்று போட்டிருக்கிறது. அன்பரை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். கேலக்ஸி M31. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கல் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நல்ல அருமையான கேள்வி பதில் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல டிப்ஸ். இப்போ முன்னாடி கூட இப்போ மருத்துவர் இல்லாமல் நீங்க கொடுத்த டிப்ஸ் மாறுமே அந்த டயபிட்டிக்கு சஜஷன்ஸ் அருமையா இருந்தது. என் கேள்வி என்னன்னாக்கா, பாவம் அதை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. வந்து இறைநிலையே அவதாரம் எடுத்து அவதார புருஷனா இருந்து சில அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணதா கதைகள்லாம் இருக்கு. அப்போ அதுகெல்லாம் வதம் பண்ணும்போது அந்த பாவம் அவங்களுக்கு போய் சேராதா? இருந்தாலும் பாவம் போய் சேராதா? மனுஷனுக்கு மட்டும்தான் பாவமா? அதை பத்தி தாங்க கருத்து என்னையா? அதுதாங்க வாழ்க்கை முறையில படைப்புல எந்த குறைபாடும் கிடையாதுங்க. அந்த அசுரர் என்பதும் தேவர் என்பதும் நமக்குள்ள இருக்கிற சமாச்சாரம் தான். மனதை எப்படி பழகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அசுரத்தனமும் இருக்கு, தேவ குணமும் இருக்கு. இது நாம அதெல்லாம் ஒரு பழைய காலத்துல உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வழி வழியா நீங்க சொன்னீங்களே அந்த குணம் எனக்குள்ள இருக்கு, அப்ப அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் தப்பு பண்றேன் அப்படின்னா அது அசுர குணம் எனக்குள்ள இருந்து இறைவனை நடத்துறான். இதெல்லாம் நாம் தப்பித்துக் கொள்ள ஏற்படுத்தப்பட்ட சில ஒரு வார்த்தை பிரயோகம் அது. அதனால இப்போ இவ்வளவு தூரம் பேசுறவங்க நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கு, அது ஏன் நீங்க வெளிப்படுத்தலைன்னா அதுக்கு பேச மாட்டாங்க. தப்பு பண்ணிட்டாங்கன்னா இது நான் பண்ணல, இறைவன் எனக்குள்ள எதுவும் தப்பு பண்ண சொல்றான், நான் பண்றேன்னு சொல்லிட்டு தான் தப்பித்துக் கொள்ள ஏற்படுத்தப்பட்டு, அதாவது தன்னுடைய தவறை நியாயப்படுத்துதல், இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு தன்னை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. ஆக அந்த காலத்துல வந்தாங்க அப்படின்னா இருக்கு, ஓகே, நல்லா தெரிந்து கொண்டோம், அந்த குணங்கள் எனக்குள்ளாக இருக்கு, பகுத்தறிவு உனக்கு இறைவன் கொடுத்திருக்காரு இல்லையா, அதை வைத்துக்கொண்டு அது வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறை சொல்லியிருக்காரு இல்லையா, அதை நாம் ஏன் பின்பற்ற மாட்டேங்கின்றோம்? நமக்கு வசதியாக சிலவற்றை துணைக்கு வைத்துக் கொள்கின்றோம், வேற ஒன்றுமே கிடையாதுங்க. நான் செய்யக்கூடிய தவறுக்கு நான் நியாயப்படுத்துகின்றேன். அது வேடிக்கையா சொல்லணும், நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், யாராவது தவறுன்னு சொன்னாங்கன்னா உடனே என்ன செய்யறேங்க, அது இட்டுக்கட்டி பேசி நியாயப்படுத்தி ஐ வில் ஜஸ்டிஃபை. அது இறைவன் பிடிக்காது. நான் பண்ணது சரிதாங்க, அவங்க புரிந்து கொள்ள, இப்படிதான் நான் பேசுவோம். ஆக என்னுடைய தவறுக்கு நான் வக்கீலாக மாறி போகின்றேன். இதே தவிர மூணாவது பண்றான்னு வச்சுக்கோங்க, உடனே ஜட்ஜாக மாறி போவேன். என்னங்க இவ்வளவு படிச்சு இது கூட தெரியாத, உடனே தீர்ப்பு சொல்வேன். ஆக என்னுடைய தவறுக்கு நான் வக்கீலாகவும் பிறகு தவறுக்கு நான் ஜட்ஜாக மாறி போகிறேன். இதுதான் என்னுடைய மனநிலை. ஏன்னா என்னை சுற்றியான வட்டம் போட்டுக்கொண்டு நான் செய்யறதுதான் சரி என்று நினைந்து வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக வரக்கூடிய மனத்தாங்கள், குழப்பம், பிரச்சனைகள் தான் காரணம், வேற ஒன்றுமே. ரொம்ப அருமையா வழக்கையா, நல்லா சொன்னீங்க. இன்னும் ஒரு கேள்வி சொல்லுங்க. இது ஒரு பொதுவான கேள்வியா இருக்குது. ஒரு சில நேரத்துல மருத்துவ ரீதியாக சில கர்ப்பங்களை கலைக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். அப்ப அது சிசு கொல்லமே ஆறுது. அந்த மாதிரி பண்ணினா அந்த பாவம் மருத்துவர் போய் சேருமா? இது எப்படி நீங்க பாக்க? இல்லைங்க, அது பாவம் வராதுங்க. ஏன்னா அந்த உடலை பாதுகாக்க, அந்த உயிரை பாதுகாப்பு என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட வழிமுறை தவறு கிடையாது. ஏன்னா அதை நீக்கினால்தான் உயிர் வாழ முடியும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதை நீக்குவது, உடம்பை விட்டு நீக்குவது தவறு கிடையாது. அது பாவத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனெனில் உயிர் வாழ வேண்டும். அந்த உயிர் வாழ்வதற்கு சில வழிமுறைகளை இயற்கை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கு. இப்போ உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பே வெளியே போகுது, உடம்பு தாங்குதுன்னா இறைவன் அந்த மாதிரி கொடுத்திருக்கான். அது வெளியே போனாலும் உடம்பு தாங்குது, புறத்துறுப்பு சொல்லக்கூடியது. சோ அது போல சிலவற்றை உள்ளுக்குள் வெளியே தள்ளினாலும் அதனால உயிர் காக்கப்படுது அப்படின்னா அதன் காரணமா எந்த ஒரு பாவமும் நம்மை சேராது. அதனாலதான் இதெல்லாம் இருக்குன்னு, இதெல்லாம் சேராமல் வராமல் பார்த்து வந்ததுக்கான வழிமுறை நம்மளால முடியறது இல்லை. ஏன்னா சுற்றுப்புற சூழல், சமுதாய வினை, இதெல்லாம் நாம உட்பட வேண்டியிருக்கு. அப்ப என்ன செய்யலாங்க, முடிந்த மட்டும் அதுதான் நான் சொல்லக்கூடிய இரண்டு பண்பாடு. சோ எல்லா நேரத்தையும் பின்பற்ற முடியுமா என்பதெல்லாம் ஒரு மனிதனை சார்ந்தது, அவங்க மனதை சார்ந்தது, அவங்க பழக்கத்தை சார்ந்தது. ஆனால் அதுதான் வழிமுறை, வேற எந்த வழியும் கிடையாது. அப்படித்தான் வாழ வேண்டும். அதுதான் மேல் பதிவுங்கிறார் சுவாமி. சூப்பர் இம்போசிஷன். ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து செவ்வேல் ஐயா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. செவ்வேல் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா போன் நம்பர் சேட்ல போடுங்க ஐயா. அந்த சுகருக்கு ஐயா கேட்டாங்க, நம்ம லெமனை வெறும் வயிற்றுல 100 to 300 ml தோலோட
அடிச்சு குடிக்க சொல்லுங்க ஐயா. நம்ம 9 சென்ட் மெடிடேஷன் எப்படியோ அந்த லெமன் ஜூஸ்க்கு இருக்கு ஐயா, சாதத்துல மேல போட்டு குடிக்க சொல்லுங்க. அதே மாதிரி இளம் பிஞ்சி வாழைக்காயும் கோவக்காயும் எம்டி ஸ்டமக்ல தண்ணி கலக்காத 100 ml to 300 ml ஒரு நாள் விடாத 25 நாளைக்கு குடிக்க சொல்லுங்க சார். அதே மாதிரி முள்ளங்கி இலைய தண்ணி போடாத 100 ml to 300 ml எம்டி ஸ்டமக்ல 25 நாளைக்கு கொடுக்க சொல்லுங்க சார். சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். அருகம்பில் சாறு உங்க கருத்தோட ஒரு சின்ன கருத்து இடைச்செருகளை வைக்கிறேன். இப்போ உதாரணம் நீங்க எலுமிச்சை சொன்னீங்க இல்லையா, எலுமிச்சை வந்து ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டுக்கு உதவாது. அதனால நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, சபையில வந்து மருத்துவத்தை பேசும்போது எல்லோருக்கும் பொருள் அதனால சுவாமியினுடைய கோட்பாடு நம்ம பின்பற்ற வேண்டும். சுவாமி மருத்துவர், ஆனா மருத்துவம் அவளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சபையில மருந்தை பத்தி பேச மாட்டார். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ தெரியாதனமா ஆஸ்மா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க அந்த லெமனை யூஸ் பண்ணாங்கன்னா பாதிக்கப்படுவாங்க. அதே போல ஒரு சிலருக்கு வந்து ஈர உடம்பு முள்ளங்கி ஆகாது. அதனால எல்லோருக்கும் எல்லாம் பொருளும் சொல்லவே முடியாதுங்க. ப்ளீஸ், என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து இது. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா, ரொம்ப நல்லதுக்கு. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல இங்க பட்டு அவங்க எடுத்துனாங்க ஐயா, அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆச்சு. இதாச்சு கோவக்காயும் இளம் பிஞ்சு வாழைக்காயும் எடுத்துட்டு வந்தாங்க ஐயா, அவங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆச்சு ஐயா. வெரி குட், அற்புதமான குறிப்புகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்க நம்பர் சேட்ல போடுங்க ஐயா. அதே மாதிரி வானகர மன்றத்தினுடைய போன் நம்பர் யாருன்னா உங்களுக்கு தெரியுமாங்க ஐயா? சென்னையில போட சொல்லாங்க. நான் போடுறேங்க ஐயா, சாட் பாக்ஸ்ல போடுறேன். ஐயாவோட நம்பர் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேங்க ஐயா, சாட் பாக்ஸ்ல பாத்துக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் வேறு யாராயினும் இருப்பின் கேள்விகள் கேட்க கைகளை உயர்த்தலாம். வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் ஐயா திரும்பி வந்திருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா, கேளுங்க ஐயா. அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா, லக்ஷ்மணன் ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா, ஐயா நம்பரும் அப்ப செவ்வல் ஐயா நம்பரும் கொஞ்சம் எனக்கு சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கம்மா. செவ்வேல் ஐயா நம்பர் என்கிட்ட இல்லைங்க ஐயா, ஐயாவோட நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேங்க ஐயா. வாழ்க வளமுடன். இல்ல ஐயா ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட போன் பண்ணி கேட்கலான்னு. செவ்வேல் ஐயா, உங்களுடைய நம்பரை சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா வேண்டும் அன்பர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. அடுத்து அருள்நிதி சண்முகம் ஐயா அவர்கள். ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. சண்முகம் ஐயா, வாழ்க வளமுடன். சண்முகம் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஹலோ, சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்க. நான் வந்து எனக்கு வயது 79. சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கல்ல நோய்கள் உபடபாதைகள் வரும், அது வந்து ரொம்ப உண்மை. எனக்கு எல்லா வியாதியுமே வந்துடுது. நான் 2003 ரிட்டையர் ஆகி இன்னைக்கு 22 வருஷம் ஆகுது. மகரிஷனுடைய பயிற்சிகள் எனக்கு சேர்ந்து விட்டது. இருந்தாலும் இப்போ வயது ஆகினால ஏன்னா இந்த உடற்பயிற்சி சில சமயத்தில் மகராசனம் 2வது அதை செய்ய முடியல, கபாலபதி செய்ய முடியல. அதனால சோம்பேறித்தனம் சில சமயத்தில் வருது. இதை நான் எப்படி சமாளிக்கிறது, எப்படி செய்து வர்றது? ஒன்று முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உடலை வருத்தி எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது. முதல் பாயிண்ட். உங்களால மகராசனம் 2வது பார்ட் செய்ய முடியலன்னா விட்டுருங்க, தவறு கிடையாது. அதே போல உங்களுக்கு கபாலபதி செய்ய முடியல விட்டுருங்க, தவறு கிடையாது. ஏன்னா இந்த வயதுல வந்து உடலை வருத்தி கொண்டு எந்த பயிற்சியும் செய்ய வேண்டாம். அமைதியாக தவம் செய்யுங்க, தவம் செய்து கொண்டு வாங்க. அதனால இருந்தோ தெரியாமல சில செலவு கெட்டு போயிருக்கலாம், மெயின்டைன் பண்ணணும். சோ அதுதான் நமக்குள்ளாக இறை கொடுத்த ஒரு பெரிய வரம்ங்க. அதனால எந்த பயிற்சி செய்தாலும் உடலை வருத்தி தயவு செய்ய வேண்டாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதாவது எனக்கு மனதைரி அதிகம். எந்த வியாதிக்குமே நான் வந்து ஈஸியா எடுத்து நல்ல வெட்டி எடுத்து. எக்ஸலன்ட், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அதுதான் நம்மை காப்பாற்றும். அந்த மன வலிமை இருந்தாலும் எது வந்தாலும் அதுக்காக அசட்டு தைரியம் கிடையாது. நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும், சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதுக்குள்ள ஒரு தைரியம் இருக்க வேண்டும். பார்த்துக்கலாம். ஒரு சமயம் ஐயா நான் ரொம்ப உடல் கஷ்டப்பட்டிருக்கும் போது வேதசுப்பை ஐயா அவர்கள் எனக்கு ஒரு மெசேஜ் சொல்லி கொடுத்தாருங்க ஐயா. அந்த சிஏ பிளாடர் வந்தப்போ அது செஞ்ச உடனே அன்னைக்கு இரவே மகரிஷி என்னுடைய கனவுல வந்து அதை நிவர்த்தி பண்ணி என்னை வந்து
சரி பண்ணி கொடுத்தாருங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன், வாழ்க வளமுடன். அருமையான அனுபவம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து கிருபாநிதி அம்மா அவர்களே கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். கிருபாநிதி அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். மாலதி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். சொல்லுங்க. ஐயா சந்தர்ப்ப குடும்ப சூழ்நிலை காரணமா நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் உங்கள்கிட்ட. அதனால முழுமையா நீ யூடியூப்ல தான் கேட்கணும். ஆனா நம்ம உடம்ப வந்து வெளியே ரசிக்கிற அளவுக்கு உள்ள நமக்கு தெரியாது. உள்ள இப்பதான் தவம் செய்யற பிறகு இங்கனது இருக்கு இங்கனது இருக்கு, இது எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும், இதுக்குன்னு பெரியவங்க நீங்க பேராசிரியர்கள் சொல்ல வழிமுறைகள் என்ன, நம்ம தவத்துல எப்படி இதை ஆழ்ந்து போகலாம், இந்த 9 மையம் செய்யும் போதெல்லாம் இங்கனங்கன இந்த உறுப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு கணிப்பை இப்பதான் ஒரு கொரோனாக்கு பின்னாடிதான் அது இப்பதான் ரொம்ப உண்டாயிருக்கு. அடிக்கடி ஜூம் கேட்கவும் தான். ஆனா ஏன் இப்ப நம்ம ரொம்ப விழிப்புணர்வோட ரொம்ப ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன அசட்டு தைரியம் வந்தா கூட மறுநாள் ஒண்ணு அனுப்பிச்சிடறோம். அதனால ஒரு நமக்கு வராட்டி கூட நம்ம பிள்ளைங்க பேரம்பேத்தி ஏன் நேற்று நல்லா தானே இருந்தாங்க இன்னைக்கு ஏன் அப்படிங்கிற என்ன நமக்கு ஏதாவது ஒரு ரூட்ல அந்த நல்லா இருக்கா அப்படி ஆரோக்கியமா இருக்கணும்னு ஒரு வீராப்பா நம்மளால நினைக்கவே முடியல. எந்த சூழ்நிலையும் ஏதாவது வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்கொள்றது தப்பா இல்ல எது வந்தாலும் இப்படிதான் நினைச்சு அடுத்து போக்கணும் அப்படிங்கிறது ரைட்டா என்னன்னு தெரியலையா. இப்ப ஆனா ஐயா ஒரு இப்போ மத்தபடி நம்ம சுகரோ ப்ரெஷரோ மத்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நம்மள அறியாம இப்ப நான்லாம் ஃபிட்ஸ்ல அடிபட்டு தான் அந்த மனவளக்கலைக்குள்ள வந்தேன். இப்ப யாரா இது வரைக்கும் மத்ததெல்லாம் பேச்ச கேட்பேன். யாராவது ஃபிட்ஸ் நோயாளிகளை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா தலை சுத்தும். யாராவது ஃபிட்ஸை பத்தி டாக்டருக்கு பேசுனா ஆஃப் பண்ணிடுவேன். அதுல இருந்து இந்த மீளலையா மீண்டனா. ஆனா அது வந்த பிறகுதான் எனக்கு வேதாத்திரியம் கிடைச்சு நான் சிறப்பா என்னுடைய 71 வயசுல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த பழைய நினைவுகள் வந்து நம்ம இடத்த விட்டு போக மாட்டேங்குது. யாரா அது ஒரு மாதிரி அந்த அந்த வேர்டை சொல்லவே என்னால முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் தான் சொன்னாங்க, அங்கே ஒருத்தர் உங்களை தான் நினைச்சேன் அப்படின்னா அவங்களோட பேசவே 3 நாளைக்கு எனக்கு பயம். இது இந்த உணர்வுக்கு காரணமே ஐயா. இது எப்படி நம்ம போக்கலாம்? இல்ல எல்லா வியாதியுமே வந்துருச்சு வந்த பிறகு தீந்துருச்சு அப்படின்னு நான் ஆனா ஒரு அடிபட்டது 5 வருஷம் தான். ஆனா மெடிசன் 10 வருஷம் கண்டினியூ பண்ணேன். இப்பதான் விட்டேன் கிட்டத்தட்ட. இந்த சூழ்நிலைக்கு உங்களுடைய கருத்து என்னையா? வாழ்க வளமுடன். நோய் சார்ந்த எண்ணங்கள் வருவது இயல்பு. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எந்த பகுதி பாதிக்கப்பட்டாலும் சரி, ஃபிட்ஸ் மட்டும் இல்லை, எந்த பகுதி பாதிக்கப்பட்டாலும் அதை சார்ந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருப்பதே இயல்பு. ஆனால் அதனால சோர்த்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிமுறை, அப்படி எண்ணங்கள் வரும்போது உங்களை நீங்க டைவர்ட் பண்ணிக்கணும். என்ன செய்யலாம்? சுவாமிஜி புக்ஸை படிங்க, சுவாமிஜி கேசட்டை கேளுங்க. அப்படி அந்த நிலை அது வேண்டாம், அது விட்டு விலகணும் அப்படி நீங்க ட்ரை பண்ணாம அந்த சமயத்துல நீங்க உங்களை டைவர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மனதை வேறு திசையில் திருப்பினீங்கன்னா அதுல இருந்து நீங்க வெளியே வரலாம். இப்படி நீங்க பழக பழக என்னவா, இதுதான் மேல் பதிவு. பழக பழக என்னவாகும், அந்த நோயை நினைந்து யார் பேசினாரோ எங்கே கேட்டாலோ எங்க படித்தாலும் சோர்ந்து போறீங்க பாருங்க, அது நிச்சயமாக விடுபட்டு வெளியே வந்துருவீங்க. அதனால நீங்க தான் உங்களை டைவர்ட் பண்ணிக்கணுங்க. இதுதான் சரியான அணுகுமுறை. இப்ப உங்களுக்கு மனதுல வலிமை இருக்கு, வந்தா எதுனா பார்த்துக்கொண்டு மனதில் வலிமை இருக்கு, அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்ப இதையும் சேர்த்து கொண்டு இந்த மனதை திசை திருப்பக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா, இதன் காரணமாக அந்த வார்த்தை காதில் விழுந்தாலும் அதை பெருசா எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு இல்லாமல் ஒரு மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். நிச்சயமாக அதை அனுபவிக்க முடியும். அப்படி முயற்சி பண்ணுங்கம்மா. வாழ்க்கை. நன்றி, மிக சிறப்பு. இப்ப யாராவது என்னோட பக்கத்துல வாட்ச்மேன் குழந்தைங்களாம் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அவங்கள போய் பார்க்க மாட்டேன். ஆனா அவங்களுக்கு என்னென்ன மெடிசன் வேணுமோ என்னால முடிஞ்சதெல்லாம் உதவி பண்ணுவேன். அது என்ன அறியாம வாருது. அது நல்லது, ஒரு நல்ல சேவை. உங்களால முடிந்த அளவுக்கு அந்த உயிரை காப்பாத்து ஒரு தொண்டு செய்றீங்க, தவறு கிடையாதுங்க. இந்த ஒரு பய உணர்வு, பயம் சொல்ல முடியாது, ஒரு சோர்வு உணர்வு வந்து வெளியே வர்றதுக்கு நீங்க உங்களை வந்து திசை திருப்புங்க. புத்தகங்களை படிங்க, சுவாமி புத்தகம் படிங்க, கேசட் கேளுங்க, சத்சங்கத்துல போயிட்டு இருக்கீங்க தெரியும், அதனால அந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளுங்க. வாழ்க வளம். நன்றி ஐயா, மிக சிறப்பு ஐயா. மாலதியம்மா வாழ்த்துக்கள். வாழ்க வளம். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து குருவம்மாள் பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். குருவம்மாள் அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா, வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. ஐயா நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. பேராசிரியர் ஐயா ரொம்ப செக் பண்றோம், எல்லாம் பண்றப்ப உங்களுக்கு வந்து எப்படிங்க ஐயா ஒரு சில பயிற்சிகள் பண்ண முடியாமல் போகுதுன்னு கேக்குறாங்களே, அது காரணம் என்னங்க ஐயா? அதுக்கு காரணம் சொல்றதை விட உடல் வாகு மனம் சார்பு. ஏன்னா சில பேருக்கு சில பயிற்சி செய்ய முடியாது.
இல்லைங்கய்யா, டெய்லி செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ரொட்டீனா எல்லா பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கிறப்ப எப்படிங்கய்யா முடியாம போகும் எனக்கு அந்த ஒரு கேள்வி. பயிற்சி முறைகள் ஒன்று உடல் சார்ந்து அவங்க உடல் பிரச்சனை என்ன நமக்கு தெரியாது. ரெண்டாவது தெரிந்து கூட செய்யாம இருக்காங்கன்னா ஒரே ஒரு சிம்பிள் ரீசன் சோம்பேறித்தனம் தான், வேற ஒன்றுமே இல்லை. வேற ஒன்றுமே இல்லை. காரணம் சொல்லுவாங்க சில பேர் சொன்னீங்கன்னா, நான் தவத்துல உட்காந்துங்க, தவத்துல உட்காந்து எண்ணங்கள் வருது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, என்னுடைய கர்மம் விடல அப்படின்பாங்க. அதெல்லாம் சும்மா நம்ம இல்லாம ஏமாத்திக்கிற சமாச்சாரம், ஒன்றுமே கிடையாது. வாழ்க வளமுடனேயா. சிறப்பான பதில். ஏன்னு கேட்டா நம்மளும் டெய்லி செய்யறோம், அடுத்த நாள் செய்யறப்ப முடியலன்னு எப்படி தெரியுது அவங்களுக்கு? அதான் மனம்தான் காரணம். என்னங்கய்யா? வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள் அருள் தொண்டு சிறக்கட்டும் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, அன்பர்கள் இவ்வளவுதான் நிறைவு செய்துக்கலாங்களா? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.